கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்கிற அன்பின் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொண்டு, தேவனுடைய மிகுந்த கிருபையினாலே இந்த நல்ல நாளிலே நாம் ஒன்று சேர தேவனுடைய மகா பரிசுத்தமான சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் அவர் மகிமைப்படுத்தி வைத்திருக்கிற மேன்மையும் அருமையுமான அவருடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக தேவன் கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காக அவருக்கும் அவருடைய குமாரருக்கும் மகிமையை செலுத்தி கொண்டு, கோத்தகிரி பகுதியில் இருக்கிற உங்கள் அன்பு சகோதர சகோதரிகளுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, இன்னைக்கு நான் பார்க்க போகிற பாடத்தின் தலைப்பு கீசின் குமாரன் ஆகிய சவுல். உங்க எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். தெரியுங்களா? யார் இந்த கீசின் குமாரன் ஆகிய சவுல்? இஸ்ரேலின் முதல் ராஜா. அதுக்கு சவுல்னே சொல்லியிருக்கலாமே, எதுக்கு கீசின் குமாரனாகிய சவுல் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சவுல் அப்படின்னு சொல்லி வேதத்துல வேற யாருக்காவது பேர் இருக்குங்களா? வேற யாருக்காவது பேர் இருக்கா? இவருக்கு மட்டும்தானா? சரி, பாத்திரலாங்களா? ஆதியாகமம் 36 அதிகாரம் 37வது வசனம். ஆதியாகமம் 36, 37. சம்லா மரித்த பின் அங்கே இருக்கிற நதிக்கு சமீபமான ரெகோபோத் என்னும் ஊரானாகிய சவுல் அவனுடைய பட்டத்திற்கு வந்தான். ரெகோபோத் என்னும் ஊரானாகிய சவுல். இப்படி கூட ஒரு சவுல் இருக்கிறார். சரிங்களா? இன்னொரு வசனம் கூட பாருங்க. ஆதியாகமம் 46:10. ஆதியாகமம் 46:10. சிமியோனுடைய குமாரர் எமுவேல், யாமின், ஓகாத், யாகின், சோகார், கானானிய ஸ்திரீயின் குமாரனாகிய சவுல் என்பவர்கள். கானானிய ஸ்திரீயின் குமாரனாகிய சவுலும் கூட வேதத்துல இருக்கிறார். இவங்களாம் நமக்கு அறிமுகம் இல்லாத சவுல்கள். சரிங்களா? இன்னொரு சவுல் கூட புதிய ஏற்பாட்டுல இருக்கிறார். அதான் நீங்க கூட சொல்லிட்டது. அப்போஸ்தலர் 13:9. அப்போஸ்தலர் 13 அதிகாரம் 9வது வசனம். அப்பொழுது பவுல் என்று சொல்லப்பட்ட சவுல் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் அவனை உற்று பார்த்து. பவுல் என்று சொல்லப்பட்ட சவுல். அதனால எந்த சவுல்னு நமக்கு சரியா தெரியும் இல்லைங்களா? அதனாலதான் தலைப்பு என்னதுங்க? கீசின் குமாரனாகிய சவுல் அப்படின்னு கூட நம்ம தலைப்பு வச்சுட்டோம். அப்ப இவருடைய சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இஸ்ரேல் தேசத்துல நியாயாதிபதிகள் ஆட்சி நடந்துகிட்டு இருக்குது. இஸ்ரேல் ஜனங்கள் சாமுவேல் கிட்ட என்ன கேட்கிறாங்கன்னா, எங்களுக்கு ஒரு ராஜா வேணும் அப்படின்னு கேட்ட உடனே தேவன் முதல் இஸ்ரேல் தேசத்துல ஒருத்தரை ராஜாவா ஆக்கணும்னு ஆசைப்பட்டாருன்னா, அந்த முதல் ராஜா யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த கீசின் குமாரனாகிய சவுல் தான். நமக்கு ஒரு சந்தேகம் வரணும். வேதத்தை நீங்க கிரமமா வாசிச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரணும். ஏன்னா பொதுவா ராஜாக்கள் அப்படின்னாலே அவங்க எந்த கோத்திரத்துல வரணுங்க? யூதா கோத்திரத்துல வரணும். ஆனா இவர் எந்த கோத்திரம்? இவர் பென்யமீன் கோத்திரம். ஏன் முதல் ராஜாவை தேவன் யூதா கோத்திரத்துல தேர்ந்தெடுக்காம எதுக்கு பென்யமீன் கோத்திரத்துல தேர்ந்தெடுத்தாரு? இல்லைங்களா? அப்ப யூதா கோத்திரத்துல நல்லவங்க யாருமே இல்லையா? ஈசாய் நல்லவரா? ஏன்னா தாவீதோட அப்பா ஈசாய் இருக்கார்ல, தாவீது அதுக்கு அடுத்து ராஜாவா வராரு, யூதா கோத்திரம். ஆனா அதுக்கு முன்னாடி யாருமே யூதா கோத்திரத்துல நல்லவங்களே யாரும் இல்லையா? எதுக்காக யூதா கோத்திரத்துல தான் தேர்ந்தெடுக்கணுமா அப்படிங்கிறது கூட நம்ம வசனம் பார்த்திடலாம். ஆதியாகமம் 49 அதிகாரம் 8 முதல் 10 வரைக்கும். ஆதியாகமம் 49, 8 முதல் 10 வரைக்கும். யூதாவே, சகோதரரால் புகழப்படுபவன் நீயே. பாத்தீங்களா? யூதா கோத்திரத்தை பத்தி யாக்கோபு அந்த 12 கோத்திரங்களை ஆசீர்வதிக்கிறார். அப்ப யூதா கோத்திரத்தை ஆசீர்வதிக்கும் போது என்ன சொல்றாருன்னா, யூதாவே, சகோதரரால் புகழப்படுபவன் நீயே. உன் கரம் உன் சத்துருக்களுடைய பிடரியின் மேல் இருக்கும். உன் தகப்பனுடைய புத்திரர் உன் முன் பணிவார்கள். யூதா பாலசிங்கம், நீ இறை கவர்ந்து கொண்டு ஏறி போனாய். என் மகனே, சிங்கம் போலும் கிளச்சிங்கம் போலும் மடங்கி படுத்தான். அவனை எழுப்புகிறவன் யார்? சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை. நியாயப்பிரமாணிகன் அவன் பாதங்களை விட்டு ஒளிவதும் இல்லை. ஜனங்கள் அவரிடத்தில் சேர்வார்கள். நல்லா கவனிங்க. சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல், அதாவது அந்த ராஜ்யபாரம் யூதாவை விட்டு என்ன பண்றது இல்ல, நீங்குவதில்லை. அப்ப ராஜ்யபாரம் யாருக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்திருந்தா அது நியாயமா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, யூதா கோத்திரத்துக்கு கொடுத்திருந்தாதான் சரியா இருந்திருக்கும். ஆனா பென்யமீன் கோத்திரத்துல இருக்கிற சவுலுக்கு எதுக்கு ராஜ்யபாரத்தை முதல் தேவன் கொடுத்தார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த யூதா கோத்திரத்துல ஒரு தவறு நடந்துருச்சு.
என்ன தவறு அப்படிங்கும்போது யூதா ஒரு புறஜாதி பெண்ணை என்ன பண்ணிட்டாரு, திருமணம் பண்ணினாரு. அதுக்கப்புறம் தன்னுடைய வேசியா நினைச்சு தன்னுடைய மருமகள் கிட்ட என்ன பண்ணிட்டாரு, அவர் தன்னுடைய சந்ததிய பெற்றெடுக்கக்கூடிய சூழ்நிலையை செஞ்சிட்டார். அந்த மாதிரி செஞ்சா அந்த கோத்திரத்துக்கு தேவன் ஒரு தண்டனை கொடுப்பார். என்ன தண்டனை அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, உபாகமம் 23 அதிகாரம் 1-2 வசனம். உபாகமம் 23 1 மற்றும் 2. விதை அடிக்கப்பட்டவனும் கோசமறுபட்டவனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. விதை அடிக்கப்பட்டவன் கோசமறுபட்டவன் கர்த்தருடைய சபைக்கு போக முடியாது. இன்னொன்னு முக்கியமான ஒரு காரியம், வேசிப்பிள்ளையும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. அவனுக்கு 10ஆம் தலைமுறை ஆனவனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. அப்ப தேவனுடைய ஊழியத்தை செய்யக்கூடிய காரியமாக இருந்தாலும் ஆளுகை செய்யறதும் தேவனுடைய ஊழியம் தான். ஏன்னா கர்த்தருடைய சிங்காசனத்துலதான் அவங்க ஆளுகை செய்யறாங்க. அப்படிங்கும்போது இந்த ஒரு காரியம் தவறுகள் நடந்துருச்சுன்னா, வேசி பிள்ளை கர்த்தருடைய சபைக்கு கர்த்தருடைய ஊழியத்தை என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. எது வரைக்கும் செய்யக்கூடாதுங்க, 10ஆம் தலைமுறை வரைக்கும் என்ன பண்ணக்கூடாதுன்னா அதை செய்யக்கூடாது அப்படின்னு தேவன் சொல்லிட்டாரு. சரி, அதுக்கும் சவுல் ராஜாவானதுக்கும் என்ன பிரதர் சம்பந்தம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம யூதா கோத்திரத்துல என்ன பண்ணோம்னா 10 தலைமுறை வரைக்கும் கணக்கு போடணும். சரிங்களா, கணக்கு போட்டுடலாங்களா? போட்டுடலாம். மத்தேயு 1 அதிகாரம் 3ல இருந்து. மத்தேயு 1 அதிகாரம் 3 முதல். யூதா பாரேசையும் சாராவையும் தாமாரிடத்தில் பெற்றான். அப்ப முதல் தலைமுறை யூதா ஃபர்ஸ்ட். சரிங்களா, அடுத்து யார் வர்றா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பாரேஸ் சாரா ஒரு 2 ஒரே டைம்ல பிறந்த பிள்ளைகள் தான். அப்படிங்கும்போது பாரேஸை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். யூதா முதல் தலைமுறை, பாரேஸ் 2வது தலைமுறை, அப்புறம் எஸ்ரோமை பெற்றான். பாரேஸ் எஸ்ரோமை பெறாரு. எஸ்ரோம் 3வது தலைமுறை. எஸ்ரோம் ஆராமை பெற்றான். ஆராம் 4வது தலைமுறை. ஆராம் அமினதாபை பெற்றான். அமினதாப் 5வது தலைமுறை. அமினதாப் நகசோனை பெற்றான். நகசோன் 6வது தலைமுறை. நகசோன் சல்மோனை பெற்றான். சல்மோன் 7வது தலைமுறை. சல்மோன் போவாசை ராகாப்பினிடத்தில் பெற்றான். போவாஸ் 8வது தலைமுறை. போவாஸ் ஓபேதை ரூத்தினிடத்தில் பெற்றான். ஓபேத் 9வது தலைமுறை. ஓபேத் ஈசாயை பெற்றான். ஈசாய் 10வது தலைமுறை. நமக்கு வசனம் என்ன சொல்லிருக்கு, 10 தலைமுறை வரைக்கும் தேவன் என்ன பண்ண மாட்டார், அவங்களுக்கு எந்த விதமான ஆளுகை செய்யக்கூடிய வாய்ப்போ ஊழியம் செய்யக்கூடிய வாய்ப்போ கொடுக்க மாட்டார். சரிங்களா, இப்ப 10 தலைமுறை முடிஞ்சிருச்சா, ஈசாயோட 10 தலைமுறை முடிஞ்சிருச்சுங்களா? இப்ப தேவன் என்ன பண்றாருன்னா, அடுத்த வசனம் வாசிங்க. ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான். தாவீது ராஜா உரியாவின் மனைவியாய் இருந்தவளிடத்தில் சாலமோனை பெற்றான். ஈசாயோட 10 தலைமுறை முடிஞ்சிருச்சு. 11வது தலைமுறை யூதா கோத்திரத்துல வந்துட்டாரு. யாருங்க, தாவீது. அதனாலதான் ஈசாய் தாவீத பெக்கல, யார பெற்றெடுத்தாராம், தாவீது ராஜாவை பெற்றான். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, முதல் கேள்விக்கான பதில், ஏன் தேவன் இஸ்ரேல் தேசத்துல அந்த 12 கோத்திரத்துக்கு ஒரு ராஜாவை தேர்ந்தெடுக்கணுங்கும் போது யூதா கோத்திரத்துல தானே தேர்ந்தெடுத்திருக்கணும். ஏன் யூதா கோத்திரத்துல தேர்ந்தெடுக்காம எதுனால அவரு பென்யமீன் கோத்திரத்துல இருந்த சவுலை தேர்ந்தெடுத்தாருங்கும் போது இந்த ஒரு காரியம் அங்கு இருந்துச்சு அப்படின்னு பாக்குறோம். இப்ப அடுத்து என்ன காரியம் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சரி மீதி 11 கோத்திரம் இருந்துச்சுல்ல யூதா கோத்திரத்தை விட்டுட்டு, இந்த 11 கோத்திரத்துல எதுக்காக பென்யமீன் கோத்திரத்துல இருந்த சவுல ராஜாவா தேர்ந்தெடுக்கணும்? ரூபன் கோத்திரத்துல இருந்து ஒருத்தரை தேர்ந்தெடுத்திருக்கலாமே, சிமியோன் கோத்திரத்துல இருந்து தேர்ந்தெடுத்திருக்கலாம், லேவி கோத்திரத்துல இருந்து, லேவி கோத்திரம் வேண்டாம் ஆசாரியர்கள்னு விட்டுறலாம், வேற மத்த காத் கோத்திரம் இருக்குது, நிறைய கோத்திரங்கள் இருக்குல்ல 11 கோத்திரம், அதுல ராஜாவை தேர்ந்தெடுத்திருக்கலாமே. ஏன் தேவன் பென்யமீன் கோத்திரத்துல இருந்த சவுல ராஜாவா தேர்ந்தெடுத்தார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மீதி இருந்த 11 கோத்திரத்துல தேவன் ஒருத்தரை ராஜாவா தேர்ந்தெடுக்கணும்னு பார்க்கும்போது அதுக்குரிய தகுதி யாருக்கிட்ட இருந்துச்சு தெரியுங்களா? சவுலுக்கிட்ட தான் இருந்துச்சுங்க. பொதுவா சவுல் அப்படின்னு உடனே நம்ம மைண்ட்ல அவரை குறிச்சு என்ன நினைப்போம்? சவுலை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொன்னா நல்ல விதமா சொல்லுவோமா, கெட்ட விதமா சொல்லுவாங்களா? சவுல் அப்படின்னு உடனே நம்ம மைண்ட்ல வர எண்ணம் எப்படி தெரியுங்களா இருக்கும்? சவுலா, அவர் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாத ஆளு, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலே முக்கியம்னு சாமுவேல் போய் சவுலை பார்த்து சொன்னாரு. அப்ப சவுலுக்கிட்ட இல்லாத ஒரு காரியம் என்னதுங்க? கீழ்ப்படிதல். அமலேக்கியரையெல்லாம் கொன்னு போடுப்பான்னு சொன்னா
கொன்னு போடல. சாமுவேல் வர்றதுக்கு முன்னாடியே அவசரப்பட்டு என்ன பண்ணிட்டாரு? பலி செலுத்திட்டாரு. தாவீத கடைசி வரைக்கும் கொல்லணும்னு துடிச்ச ஒரு மனுஷன். அவர்கிட்ட எந்த ஒரு நல்ல சுபாவமும் இல்லையே பிரதர். அப்புறம் எப்படி அந்த 11 கோத்திரத்துல சவுல ராஜாவா தேர்ந்தெடுக்கணும்னு தேவன் நினைச்சப்ப எப்படி போய் 11 கோத்திரத்துல சவுல போய் எப்படி தேவன் ராஜாவா தேர்ந்தெடுத்துட்டாரு? அவர்கிட்ட ஒன்றும் நல்ல குணம் இருக்கிற மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லி நினைச்சோம்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை நல்லா நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். இந்த உலகத்துல 100க்கு 100 நல்லவங்க யாராவது இருக்காங்களா? நாங்க இருக்கோம் பிரதர் அப்படின்னு சொல்லிடுவீங்களா? 100க்கு 100 நல்லவங்க இந்த உலகத்துல யாருமே இல்லைங்க. அதே மாதிரி இன்னொன்னு கூட நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும், 100க்கு 100 கெட்டவங்களும் இந்த உலகத்துல யாருமே இல்லைங்க. யாருக்கு எவ்வளோ கெட்டவங்களா இருந்தாலும் அவங்க கிட்ட கூட ஏதோ ஒரு நல்ல விஷயம் என்ன இருக்கும். அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு சமயம் குடும்பத்துல கணவன் எடுத்துக்கிட்டீங்கன்னா பயங்கரமான கோபக்காரரா இருந்தாலும் குடும்பத்துக்கு தேவையான பொருளை வாங்கி போடுற ஒரு நல்ல குணம் இருந்துரும். மனைவி ரொம்ப கோபப்படுறவங்களா இருந்துருவாங்க, ஆனா வீட்டுல நல்லா சமையல் செய்யக்கூடியவங்களா இருந்துருவாங்க. ஏதோ ஒண்ணு இல்லைன்னா நல்லா சமையல் செய்ய தெரியாதவங்களா இருப்பாங்க, ரொம்ப அன்புள்ளவங்களா இருப்பாங்க. ஏதோ ஒரு குணம் எல்லாருக்கிட்டையும் ஒரு நல்ல குணம் இருந்துரும். அதை எப்படி பிரதர் நீங்க சொல்றீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு உதாரணத்துக்கு ஒருத்தர் சொல்லணும்னா, இந்த உலகத்திலே என்னோட பார்வையில ரொம்ப கெட்டவரா தெரியறவர் யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சிலுவையில மரிச்ச 2 கள்ளர்கள்ல ஒருத்தர். ஏன்னா இயேசு கிறிஸ்துவ முகமுகமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பயங்கர உபத்திரவங்கள் மத்தியில இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த சுபாவம், அவர் சிலுவையில பேசின வார்த்தைகளை எல்லாம் பார்த்து ஒரு கள்ளன் என்ன ஆயிட்டாரு? மனம் திரும்பிட்டார். பொதுவா சாக போற நேரத்திலேயாவது ஒருத்தர் என்ன ஆகுவாங்க? ஐயோ இவ்வளவு நாள் நான் அப்படி மோசமா இருந்துட்டேனே அப்படின்னு சொல்லி கொஞ்சமாச்சும் உணர்வாங்க. ஆனா இன்னொரு கள்ளன் உணர்ந்தாரா? கடைசி வரைக்கும் உணராமலேயே செத்து போயிட்டாரேன்னு நினைப்போம். ஆனா அவர்கிட்ட கூட ஒரு நல்ல குணம் இருந்துச்சுங்க. என்ன அவர்கிட்ட அப்படி ஒரு நல்ல குணம் இருந்துச்சு அப்படின்னா, லூக்கா 23:39. லூக்கா 23:39. அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். இந்த கள்ளன் கிட்ட என்ன நல்ல குணம் இருந்துச்சுங்க சொல்லுங்க பார்க்கலாம். அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். கேவலமா தான் பேசியிருக்கிறாரு. ஆனா இவர்கிட்ட ஒரு நல்ல குணம் இருக்கு. என்ன குணம்? நீ கிறிஸ்துவானால் உன்னையும் என்னையும் ரட்சித்துக்கொள்னு சொன்னாருங்களா? எங்களையும் சொல்லி என்ன சொல்றாரு? அந்த கல்லணையும் கூட என்ன பண்றாரு? ஒரு சுயநலம் இல்ல பாருங்க இவர்கிட்ட. சாக போறாரு, ஆனா என்ன ரட்சிங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் இல்லாம எங்களையும் ரட்சிங்கிற ஒரு நல்ல குணம் அவர்கிட்ட கடைசி நேரத்துல கூட என்ன இருந்திருக்கு. அதனால அவர் கெட்டவர் தான். ஆனா 100க்கு 100 கெட்டவங்கன்னு இந்த உலகத்துல யாரையும் நம்ம என்ன பண்ணிடக்கூடாது? சொல்லிடக்கூடாது. அப்படிங்கும் போது சவுல் நம்மளுடைய பார்வையில கெட்டவரா காணப்பட்டுட்டா கூட நிறைய அவர்கிட்ட தவறான குணலட்சணங்கள் லிஸ்ட் போடலாம். ஆனா அவர் ராஜா ஆகிறதுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா அவர்கிட்ட கூட அருமையான குணலட்சணங்கள் இருந்துச்சு. அப்படி என்ன அவர்கிட்ட நல்ல குணலட்சணம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா, அவர் ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா தேவன் அவர் ராஜாவா அபிஷேகம் பண்றதுக்கு முன்னாடி ஒரு அருமையான ஒரு தாழ்மை நிறைந்த ஒரு மனுஷனா அங்க சவுல் இருந்திருக்கிறாருங்க. அப்ப இதுல நமக்கு என்ன பாடம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நாமளும் கூட தேவனால ராஜாக்களாக ஆசாரியர்களாக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். நம்மளும் இந்த சத்தியத்தை கேட்கும் போது ஆரம்பத்துல எப்படிதான் இருப்போம்? ரொம்ப தாழ்மையோட, இல்லைன்னா அந்த சத்தியத்தை கேட்கவே முடியாதுங்க. ரொம்ப தாழ்மையோட, ரொம்ப பணிவோட, ஒரு விட்டு கொடுக்கிற மனசோட இருந்தா தான் அந்த சத்தியத்தையே வந்து கேட்க முடியும். அப்படி தாழ்மையோட ஆரம்பத்துல இருப்போம். ஆனா போக போக, நல்லா கவனிங்க, போக போக நம்மளும் கூட தவறி போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனாலதான் வசனம் நிறைய எச்சரிக்குதுங்க. தன்னை நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழாதபடிக்கு தன்னை காத்துக்கொள்ள எச்சரிக்கையா இருக்கணுங்க. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். வசனம் நம்ம வாசிக்கலாம். நீதிமொழிகள் 4:23. நீதிமொழிகள் 4:23. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தில் நின்று ஜீவ ஊற்று புறப்படும்.
அதனாலதான் வேதம் சொல்லுது, உங்க இருதயம் ரொம்ப மோசமானதுங்க. அதனால என்ன பண்ணுங்க, எல்லா காவலோடும் உங்க இருதயத்தை ரொம்ப கவனமா பாத்துக்கங்க. இதை இன்னொரு மொழிபெயர்ப்புல பாத்தீங்கன்னா, விழிப்பாயிருந்து உன் இருதயத்தை காவல் செய். எப்பவுமே விழிப்பாயிருங்க. என் இருதயத்துல ஏதாவது தவறான காரியங்கள் வந்துருதா, தவறான சுபாவங்கள் எனக்குள்ள வந்துருதாங்கிறதுல ரொம்ப கவனமா இருங்க. அதனாலதான் சங்கீதக்காரன் 139 சொல்லும் போது, தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். அப்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் நம்மளுடைய இருதயத்தை குறித்த விஷயத்துல. நீதிமொழிகள் 23:17, நீதிமொழிகள் 23:17, நீ நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு அப்படின்னு சொல்லி அங்க வசனம் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாள்தோறும் நம்ம என்ன பண்ணணும் தெரியுங்களா, கர்த்தரை குறித்த ஒரு பயத்தோட இருக்கணும் அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். இத இன்னொரு மொழிபெயர்ப்புல பாத்தீங்கன்னா, ஆண்டவரிடம் எப்போதும் அச்சம் உள்ளவனாயிரு அப்படின்னு சொல்லுதுங்க. அப்ப ஒரு பயம் தேவன் மேல, ஒரு பயபக்தி எப்பவுமே நமக்கு இருக்கணும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அப்ப இதுவரைக்கும் நம்ம பார்த்துட்ட காரியம், சவுல் ராஜாவை குறிச்சு பார்க்கிறோம். அவருடைய ஆரம்ப கால ஜீவியம் தேவனுடைய பார்வையில் அருமையா இருந்ததுனால தான் அவர் ராஜாவா தேர்ந்தெடுக்கப்பட்டார். பின்னாட்கள் அவர் ராஜாவா ஆனதுக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கை தேவனை விட்டு தூரமா போயிடுச்சு. இதுல நமக்கு என்ன பாடங்கும் போது, நாமளும் கூட ஆரம்ப காலகட்டங்கள்ல தேவனுக்கு ஒரு பயப்படுகிற பயத்தோட ஒரு தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்றதுக்கு ஆரம்பிப்போம். ஆனா அதை நாம இழந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால ரொம்ப எச்சரிக்கையோட இந்த ஆவிக்குரிய வாழ்க்கைய நம்ம வாழணும். இதுதான் நமக்கு ஒரு பாடமா இருக்கு. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, மறுபடி சவுல் ராஜா கிட்ட வரோம். புதிய ஏற்பாட்டுல ஒரு சவுலை குறிச்சு பார்க்கிறோம். யாருங்க அவரு? பவுல் அப்போஸ்தலன். அந்த புதிய ஏற்பாட்டுல பார்க்கிற சவுலுக்கும் பழைய ஏற்பாட்டுல நம்ம பார்க்கிற இந்த கீசின் குமாரன சவுலுக்கும் ஒரு சில ஒற்றுமைகள் இருக்கு, ஒரு சில வேற்றுமைகள் இருக்கு. ரெண்டு பேருக்கு என்ன ஒற்றுமை அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கீசின் குமாரனாகிய சவுல் என்ன கோத்திரங்க? பென்யமீன் கோத்திரம். அப்போஸ்தலனாகிய பவுல் அவரும் பென்யமீன் கோத்திரம். ரெண்டு பேருக்கு இருக்கிற ஒற்றுமைகள் அப்படின்னு பாக்குறோம். ரெண்டாவது, ரெண்டு பேரை குறிச்ச அறிமுகம் எங்க தெரியுங்களா வருது? இது பழைய ஏற்பாட்டுல வருது பிரதர், அது புதிய ஏற்பாட்டுல வருது. இது எப்படி ஒற்றுமையா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டுல 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரத்துல சவுலினுடைய வாழ்க்கை என்ன ஆகுதுங்க, அங்க ஆரம்பிக்குது. அதே மாதிரி அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்துல தான் யாருடைய வாழ்க்கை ஆரம்பிக்குது தெரியுங்களா? அப்போஸ்தலன் பவுலினுடைய வாழ்க்கை ஆரம்பிக்குது. இது ரெண்டு பேருக்கு இருக்கக்கூடிய ஒற்றுமை. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா, சவுல் ராஜாங்கிற பொறுப்புள்ள பதவிக்கு என்ன ஆகிறார்னா தேர்ந்தெடுக்கப்படுறார். அப்போஸ்தலன் பவுல் அப்போஸ்தலன்கிற ஒரு பொறுப்புள்ள பதவிக்கு அவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். சவுல் இஸ்ரேல் ஜனங்களை வழி நடத்துறதுக்கு ராஜாவா தேர்ந்தெடுக்கப்பட்டார். அப்போஸ்தலன் பவுல் ஆவிக்குரிய இஸ்ரேலர்களை வழி நடத்துறதுக்கு அவர் என்ன ஆகப்பட்டாரு? தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதெல்லாம் இவங்களுக்குள்ள இருக்கிற ஒற்றுமைகள். அடுத்து பாத்தீங்கன்னா, சவுல் மிகப்பெரிய பணக்காரர். அவர் பின்னாடி பாத்தீங்கன்னா நம்ம அவங்களுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அவருக்கு நிறைய என்ன இருந்துச்சுங்க, அவங்க அப்பாவுக்கு மிருக ஜீவன்கள்லாம் இருந்துச்சு. அதுல முக்கியமான ஒரு மிருகம் கூட இருந்துச்சு. என்ன தெரியுங்களா? தெரியல, கழுதை. சரிங்களா? இன்னைக்கெல்லாம் ஒருத்தரோட சொத்து மதிப்பை எதை வச்சு கணக்கிடுவாங்கன்னா, சொந்த வீடு, எவ்வளவு தோட்டம், எவ்வளவு துறவு, சரிங்களா, இதை வச்சுதான் பேங்க் பேலன்ஸ், இதை வச்சுதான் ஒருத்தருடைய சொத்து மதிப்பை கணக்கிடுவாங்க. ஆனா அந்த நாட்கள்ல ஒருத்தருடைய சொத்து மதிப்பு எதை வச்சு கணக்கிட்டாங்கன்னா, அவங்களுக்கு இருக்கிற மிருக ஜீவன்களை வச்சுதான் அவங்களுடைய சொத்து மதிப்பையே கணக்கிட்டாங்க. இன்னைக்கு தங்கம் வீட்டுல எவ்வளவு வச்சிருக்கோம் அப்படிங்கிறது ஒரு பெரிய மதிப்பா இருக்கிறது போல, அந்த நாட்களில் விலங்குகள் மிருக ஜீவன்களை எவ்வளவு வச்சிருக்காங்க பாருங்க. ஒருத்தர் அறிமுகப்படுத்தும் போதே, இப்ப யோபுவையெல்லாம் அறிமுகப்படுத்தும் போதே அவருக்கு இருக்கிற மிருக ஜீவன்களை தான் என்ன பண்ணியிருக்கோம், வேதம் அவருக்கு இருக்கிற சொத்தாவே அங்க சொல்லியிருக்கோம். ஆபிரகாமை குறிச்சு சொல்லும் போது அவர் ஆடு மாடுகள் எல்லாம் நிறைஞ்ச மிகுந்த செல்வ சீமானா இருந்தார். அப்ப பாருங்க, சொத்து மதிப்புகளே விலங்கு மிருக ஜீவன்களை வச்சுதான் அங்க சொல்லப்பட்டிருக்கோம். அந்த வகையில நீங்க பாத்தீங்கன்னா, கீசின் குமாரனாகிய சவுல் ஒரு மிகுந்த பணக்காரர். அப்போஸ்தலன் பவுல் பணக்காரரா ஏழைங்களா?
நல்ல பணக்காரர். ஏன்னா அவர் ஜெயில இருக்கும் போது கூட அந்த அதிகாரி வந்து இவர் லஞ்சம் கொடுப்பாரான்னு சொல்லி என்ன பண்ணுவாரு, அவர்கிட்ட பேசுறத நம்ம பார்க்கிறோம். நல்ல ஒரு செல்வந்தர் அப்போஸ்தலன் பவுல். இதெல்லாம் இவங்களுக்கு 2 பேத்துக்கும் இருக்கிற ஒற்றுமைகள். இவரும் பென்யமீன் கோத்திரம், அவரும் பென்யமீன் கோத்திரம். இவர் 9ஆம் அதிகாரம், அவரும் 9ஆம் அதிகாரம். இவர் ராஜா, அவர் அப்போஸ்தலன். இவர் இஸ்ரேல் மக்களை வழிநடத்த, அவர் ஆவிக்குரிய இஸ்ரேலரை வழிநடத்த. இவரும் மிகப்பெரிய செல்வந்தர், அவரும் மிகப்பெரிய செல்வந்தர். அடுத்து 2 பேருக்கு இருக்கிற வேற்றுமைகள் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சவுல் பார்க்கிறதுக்கு அழகா இருப்பாரா இல்ல அசிங்கமா இருப்பாருங்களா? எப்படி சொல்லலாம் அழகா இருப்பாருன்னு வாச்சிடலாமா? 1 சாமுவேல் 9:2. அவனுக்கு சவுல் என்னும் பேருள்ள சௌந்தரியமான வாலிபனாகிய ஒரு குமாரன் இருந்தான். இஸ்ரேல் புத்திரரில் அவனை பார்க்கிலும் சௌந்தரியவான் இல்லை. எல்லா ஜனங்களும் அவன் தோளுக்கு கீழாய் இருக்கத்தக்கதாக உயரமுள்ளவனாய் இருந்தான். சவுலை பத்தி இங்க சொல்லும் போது அவர் சௌந்தரியமுள்ள அப்படின்னா என்னங்க, அழகு நிறைந்த ஒரு வாலிபனாய் இருந்தாரு. இஸ்ரேல் புத்திரர்லயே அவரை மாதிரி ஒரு அழகு யாரும் இல்லையா. அடுத்து முக்கியமான விஷயம், எல்லா ஜனங்களும் அவருக்கு எப்படி இருந்தாங்களாம், தோளுக்கு கீழே தான் இருந்தாங்களாம். அப்ப இதை நம்ம பாஷையில சொல்லணும்னா ஆள் எப்படி இருந்தாரு, ஹைட்டா இருந்தாரு, வெயிட்டா இருந்தாரு, ஒயிட்டா இருந்தாரு. சரிங்களா? இப்படி இருந்தவர் தான் சவுல் ராஜா. இதையே அப்போஸ்தலன் பவுலுக்கு ஒப்பிட்டு இவரும் ரொம்ப அழகுள்ளவரா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 2 கொரிந்தியர் 10:10. அவனுடைய நிருபங்கள் பார யோசனையும் பலமுள்ளவைகள், சரீரத்தின் தோற்றமோ பலவீனமும் வசனம் அற்பமுமாய் இருக்கிறது என்கிறார்களே. சரீரத்தின் தோற்றமோ பலவீனம், கொஞ்சம் ஷார்ட்டா இருந்தாருன்னு சொல்றாங்க, தலையில முடியே இல்லைன்னு சொல்றாங்க. அதுல விசேஷமா பாத்தீங்கன்னா கண்ணு பாத்தீங்கன்னா பூ விழுந்த கண்ணு. அதாவது அவருக்கு ஒரு நல்ல ஒரு பேர் கூட அவருக்கு வச்சிருந்தாங்க. என்னன்னா அதாவது ஒரு பட்ட பேர் வச்சிருந்தாங்க. அவருக்கு இந்த கண் பார்வை போயிடுச்சு இல்லைங்களா, மறுபடியும் அவருக்கு கண் பார்வை வரும்போது அந்த கண்ணு பாத்தீங்கன்னா ரொம்ப பாதிப்படைஞ்சிருந்துச்சு. ரொம்ப பலகீனமான கண் பார்வை உள்ளவராக தான் அப்போஸ்தலன் பவுல் கடைசி வரைக்கும் இருந்திருக்கிறார். அதனால அவருக்கு வந்து ஒரு பட்ட பேரு கூட அவருடைய கண் பார்வையை குறித்து வச்சிருந்ததா சகோதரர்கள் சொல்றாங்க. சரிங்களா? அப்ப அந்த அளவுக்கு என்னன்னா ஒரு பொங்கி போன மாதிரி ஒரு கண் உள்ளவரா அவர் இருந்திருக்கிறாரு. பார்க்கிறதுக்கு எப்படிதான் இருந்திருக்கிறாருன்னா சரீரத்தின் தோற்றமும் பலவீனமும் அப்படின்னு சொல்லுது. அப்ப பாருங்க, இவர் ரொம்ப அழகு, அவர் ரொம்ப பலகீனமா இருந்திருக்கிறாரு. 2 பேருக்கு இருக்கிற வேற்றுமைகள். அடுத்த 2 பேருக்கு இருக்கிற வேற்றுமைகள் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சவுலினுடைய கீசின் குமாரனாகிய சவுல் பாத்தீங்கன்னா ஆரம்பம் ரொம்ப அழகா தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாரு. முடிவை எப்படி முடிச்சாருங்க, ரொம்ப மோசமா முடிச்சாரு. ஆனா அப்போஸ்தலன் பவுல் எப்படி ஆரம்பிச்சாருங்க, ரொம்ப மோசமா ஆரம்பிச்சாரு. வில்லன் தான் சொல்லணும் அவரை. எல்லா பெண்களையும் இழுத்துக்கிட்டு போறது, ஆண்களை இழுத்துக்கிட்டு போய் சிறையில போடுறது, இயேசு கிறிஸ்துவை ஏத்துக்கிட்டவங்களை எல்லாம் அடிச்சு துன்புறுத்துறது, ரொம்ப கொடுமை நிறைஞ்சவரா இருந்திருக்கிறாரு. ஆனா பின்னிலைமை எப்படி ஆயிடுச்சுங்க, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன்னு நல்லபடியாக ஓட்டத்தை முடித்தார். இவர் அழகுபட ஆரம்பிச்சு பழுதுபட முடிச்சாரு கீசின் குமாரனாகிய சவுல். இவர் பழுதுபட ஆரம்பிச்சு அழகுபட முடிக்கிறார் தன்னுடைய ஓட்டத்தை. இது 2 பேருக்கும் இருக்கிற வித்தியாசங்கள். இப்ப என்ன பண்ண போறோம்னா, சவுலுக்கிட்ட நல்ல குணம்னு சொன்னீங்களே பிரதர், அப்படி என்ன அவர்கிட்ட நல்ல குணத்தை நீங்க பார்த்துட்டீங்க அப்படின்னீங்கன்னா, இப்போ ஒரு சில அவர்கிட்ட இருக்கிற நல்ல குண லட்சணங்களை பார்க்க போறோம். ஏன் அவர்கிட்ட நல்ல குண லட்சணம் பார்க்கிறோம் அப்படின்னா, அந்த 11 கோத்திரத்துல, ஏன்னா யூதா கோத்திரத்தை தேவன் அன்னைக்கு முடிவு பண்ணல, மீதி இருந்த 11 கோத்திரத்துல எத்தனையோ ஜனங்கள் இருக்கும்போது ஏன் கீசின் குமாரனாகிய சவுல ராஜாவா தேர்ந்தெடுத்தார்? இது எதுக்கு நம்ம பார்க்கணும்? நம்மளையும் தேவன் ராஜாக்களா ஆசாரியர்களை தேர்ந்தெடுக்கும் போது இந்த சவுலுக்கிட்ட இருக்கிற அந்த குணலட்சணங்கள் நம்ம கிட்ட என்ன ஆகணுங்க, இருக்கணும். அதை ஒப்பிட்டு தான் நம்ம இதை பார்க்க போறோம். முதல் இந்த சவுல் ராஜா கிட்ட இருந்த நல்ல குணலட்சணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 3-4 வசனம். 1 சாமுவேல் 9, 3 மற்றும் 4. சவுலின் தகப்பனாகிய கீசுடைய கழுதைகள் காணாமல் போயிற்று. இப்ப சவுலினுடைய அப்பா கீஸ், அவருடைய கழுதைகள் காணாம போயிடுச்சு. ஆகையால் கீஸ் தன் குமாரனாகிய சவுலை நோக்கி, நீ வேலைக்காரரில் ஒருவனை கூட்டிக் கொண்டு கழுதைகளை தேட புறப்பட்டு போ என்றான். இப்ப என்ன சொல்லிட்டாருன்னா, அப்பா சவுலுங்க வாப்பா அப்படின்னு கூப்பிட்டாரு கீசு.
இப்ப வந்து என்னப்பா அப்படின்னு கேட்ட உடனே, பாருப்பா நம்ம கழுதைகள் காணாம போயிடுச்சு, நீ போய் என்ன பண்ணு, வேலைக்காரர்ல ஒருத்தரை கூட்டிட்டு போயிட்டு கழுதையை தேடிக்கிட்டு வா அப்படின்னு சொன்ன உடனே கவனிக்க வேண்டிய வசனம் 4வது வசனம். கவனிங்க, 4வது வசனம் 1 சாமுவேல் 9:4. அப்படியே அவன் எப்பிராயீம் மலையையும் சலிசா நாட்டையும் கடந்து போனான். அங்கே அவைகளை காணாமல் சாலீம் நாட்டை கடந்தார்கள், அங்கேயும் காணவில்லை. பென்யமீன் நாட்டை உருவ கடந்தும் அவைகளை காணவில்லை. இப்ப 4வது வசனத்துல நீங்க கவனிக்கும் போது, அப்படியே அவன் என்ன பண்ணாருங்க, கடந்து போனான். இதான் நம்ம அண்டர்லைன் பண்ண வேண்டிய விஷயம். அப்ப சவுலுகிட்ட முதலாவது நம்ம பார்க்கிற அருமையான குணலட்சணம், அப்பா ஒரு காரியம் சொல்றாரு, சொன்ன உடனே அப்படியே அவன் கடந்து போனான். அப்ப இதுல என்ன பிரதர், நல்ல அப்பா சொன்னாரு போனாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இவங்க ஒரு வசதியான சூழ்நிலையில இருக்கிறாங்க. இப்ப அப்பா என்ன சொல்றாருன்னா சவுலுகிட்ட, வேலைக்காரரோட சேர்ந்து என்ன பண்ணு, போயிட்டு கழுதையை தேடிக்கிட்டு வா அப்படின்னு சொன்ன உடனே, நான் எதுக்கு போகணும், வேலைக்காரர்ல யாரையாவது ஒருத்தரை கூட அனுப்பிச்சு வைங்க, நான் எதுக்கு வேலைக்காரரோட போகணும், நான் போக முடியாது, நான் இந்த வேலையெல்லாம் என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாதுன்னு சவுல் என்ன பண்ணல, சொல்லல. இங்க சவுலுகிட்ட பார்க்கிற அருமையான குணலட்சணம், தகப்பனுக்கு கீழ்ப்படிந்த மகன். வேதத்துல நிறைய கதாபாத்திரங்கள் இருக்காங்க, அவங்க கிட்ட எல்லாம் இந்த ஒரு குணலட்சணத்தை பார்க்க முடியுங்க. அப்ப தேவன் முதலாவது நம்ம பார்க்கிற முக்கியமான நம்ம கிட்ட பார்க்கிற குணலட்சணம், நம்மளுடைய பெற்றோர்கிட்ட நாம எப்படி நடந்துக்கிறோங்கிறத ரொம்ப கவனமா கவனிக்கிறாருங்க. நம்ம ஏனோ தானோன்னு ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட முடியாதுங்க. அப்ப உண்மையிலேயே தேவனுடைய பிள்ளைகள் கிட்ட தேவன் இந்த குணலட்சணத்தை அங்கே எதிர்பார்க்கிறார். இங்க சவுல் அப்பாவுக்கு எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்கல, முறுமுறுக்கல, அப்படியே அவன் கடந்து போனான். எந்த விதமான ஒரு முறுமுறுப்பும் இல்லாம தகப்பனுக்கு கீழ்ப்படிந்த ஒரு மகனாக இருந்தார். காரணம், அப்பா மேல இருந்த அன்பு, அப்பா மேல இருந்த மரியாதை. அப்ப சவுலுக்கிட்ட நம்ம பார்க்கும்போது தகப்பன் மேல அன்பு கொண்ட ஒரு மகனா, தகப்பன் மேல மரியாதை நிறைந்த ஒரு மகனாக இருந்ததுனால அவர் தகப்பனுக்கு என்ன பண்ணாருங்க, கீழ்ப்படிந்த ஒரு மகனா அங்கே இருந்தார். இது முதல் குணலட்சணம். இதுல நமக்கு என்ன பாடம்? அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நாம தேவனுடைய பிள்ளைகள் நம்மளுடைய பெற்றோர்கிட்ட எப்படி நடந்து கொள்கிறோம்? அவர்களுடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படியக்கூடியவங்களா இருக்கிறோமா? ஏன்னா வேதம் சொல்லும் போது இந்த கடைசி நாட்களில ஜனங்கள் எப்படிப்பட்டவங்களா மாறிடுவாங்க. 2 தீமோத்தேயு 3:1-2 மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வருமென்று அறிவாயாக. எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூசிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் ஒரு பெரிய லிஸ்டே போடுறாரு கடைசி நாட்கள்ல ஜனங்கள் எப்படி இருப்பாங்கன்னு. இதுல நம்ம இன்னைக்கு அண்டர்லைன் பண்ண வேண்டிய விஷயம் எதுங்க? பண ஆசையா? எதுங்க? நல்லா கவனிங்க. தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும். இந்த கடைசி நாட்களில எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சோதனை, பெற்றோருக்கு கீழ்ப்படிய முடியாத ஒரு தன்மை இன்னைக்கு எல்லாருக்குள்ளயும் இருக்கும். போப்பா போமா அப்படிங்கிறது பொதுவா இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகளுக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு குணமா இருக்கும். அது இன்னைக்கு உலகத்துல. ஆனா ஒரு தேவனுடைய பிள்ளை எப்படி இருக்கணும்? எபேசியர் 6:1-3 எபேசியர் 6:1-3 பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது கீழ்ப்படியலனா என்னங்க? அது அநியாயம். அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. ரொம்ப சிம்பிளா எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் எவ்வளவுதான் நம்ம ஊழியங்கள் செஞ்சிடலாம், எவ்வளவு தேவனுடைய வார்த்தைகளை பேசிடலாம், என்ன வேணும்னாலும் பண்ணிடலாம். வீட்டுல பெற்றோருக்கு நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோங்கிறத தான் தேவன் அங்க பார்ப்பாரு. இதையெல்லாம் தேவன் என்ன பண்ண மாட்டாரு, பார்க்க மாட்டார். சகோதர சகோதரிகள் வேணா பார்த்து, ஐயோ பிரதரு நல்லா ஊழியம் செய்யக்கூடியவங்க, சிஸ்டர் நல்லா ஊழியம் செய்யக்கூடியவங்கன்னு நினைச்சுக்கலாம். ஆனா தேவன் இதை பார்க்க மாட்டாரு. நம்மளுடைய பெற்றோருக்கு நாம் எப்படிப்பட்ட பிள்ளைகளா இருக்கிறோம், கர்த்தருக்குள் கீழ்ப்படியக்கூடியவங்களா இருந்தா அது நியாயம். அடுத்து
உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனையாய் இருக்கிறது. உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனையாய் இருக்கிறது. நல்லா கவனிங்க, இது பழைய ஏற்பாட்டுல சொல்லப்படல, புதிய ஏற்பாட்டுல சபைக்கு அப்போஸ்தலன் பவுல் சொல்லிட்ட வார்த்தை. உங்க பெற்றோருக்கு தேவனுடைய பிள்ளைகளை நீங்க கீழ்ப்படியணும். இது எத்தனாவது கற்பனை? முதலாம் கற்பனை. மொத்தம் எத்தனை கற்பனைங்க? 10 கற்பனைகள முதல் கற்பனை என்னங்க? யாத்திராகமத்துல இருக்கு இல்லைங்களா, 20ஆம் அதிகாரத்துல முதல் கற்பனை, என்னையன்றி உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். 2வது, யாதொரு விக்கிரகத்தையாலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். 3வது, கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. 4வது, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பாயாக. 5வது, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. 6, கொலை செய்யாதிருப்பாயாக. 7, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. 8, களவு செய்யாதிருப்பாயாக. 9, பிறனுக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக. இதான் 10 கற்பனை. கவனிச்சிங்களா இப்ப நான் சொன்னத? இதுல நான் சொன்னது எத்தனாவதுல வருது? 5வது. ஆனா பவுல் மிகப்பெரிய பொய் சொல்றாரு. எத்தனாவது கற்பனைன்னு சொல்றாரு? பொய்ங்களா சரிங்களா? வேதத்துல நம்ம பார்த்திருக்கோம், யாத்திராகமம் 20ஆம் அதிகாரத்திலயா முதல் கற்பனை என்ன ஆகுது? என்னையன்றி உனக்கு வேற தேவர்கள் உண்டா, இதானே முதலாம் கற்பனை. ஆனா பவுல் எது முதலாம் கற்பனைங்கிறாரு? உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாகங்கிறத முதலாம் கற்பனைன்னு சொல்றாரு. சரியா தப்புங்களா? அவர் தப்பு சொல்லியிருந்தா வேதத்துல பதிவாயிருக்குமா, இல்ல அவர் தான் தப்பா சொல்லிட போறாரா? அப்ப என்ன இங்க சொல்ல வந்துட்டார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த 10 கற்பனைய 2ஆ நம்ம பிரிக்கணும். 1ல இருந்து 4 வரைக்கும் பாத்தீங்கன்னா மனுஷனுக்கும் தேவனுக்கும் இருக்க வேண்டிய உறவை பத்தி சொல்லியிருக்கோம். தேவனை வணங்கணும், தேவனுடைய நாமத்தை வீண்ல வழங்கக்கூடாது, ஓய்வு நாள் ஆசரிக்கணும். இதெல்லாம் நீங்க என்னையன்றி உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், விக்கிரகத்தை வைக்க கூடாது. இந்த 4 கற்பனைகளும் மனுஷனுக்கும் தேவனுக்கும் இருக்கக்கூடிய உறவு. மீதி 6 இருக்கு இல்லைங்களா, இது மனுஷனுக்கும் இருக்கக்கூடிய உறவை பத்தி சொல்லியிருக்கு. நீ என்கிட்ட எப்படி நடந்துக்கணும், உன்னை சுத்தி இருக்கிற ஜனங்கள்கிட்ட நீ எப்படி நடந்துக்கணுங்கிறத தான் 6 வசனங்கள்ல சொல்லி இருக்கிறாருங்க. அப்ப எது அதிகமா சொல்லி இருக்கிறாரு? ஆனா நம்ம எதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? தேவனுக்கும் எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம இருந்தா போதும் பிரதர் அப்படின்னு சொல்லி அதுக்குதான் முக்கியத்துவம் கொடுத்துடுறோமே ஒழிய மீதி இருக்கிற 6 கோட்டை விட்டுறோங்க. ஆனா இந்த 6 ரொம்ப ரொம்ப முக்கியமான கற்பனைகள். இந்த 6ல முதல் கற்பனை எதுங்க? பெற்றோரை கனம் பண்ணுவாயாகங்கிறது தான் முதல் கற்பனை. இதைத்தான் சொல்ல வர்றார். சரிங்களா? அப்ப இந்த பூமியில தேவன் முதலாவது நம்ம செய்யணும்னு விரும்புற காரியம் என்ன தெரியுங்களா? நம்மளுடைய பெற்றோருக்கு நாம் கீழ்ப்படியக்கூடியவங்களா இருக்கணும். இது சகோதரர்களுக்கு பெற்றோர்கள் சாகுற வரைக்கும், சகோதரிகளுக்கு அவங்க திருமணமாகி போற வரைக்கும் அவங்க பெற்றோருக்கு கீழ்ப்படியணும். திருமணம் ஆன பின்னாடி கணவனுடைய பெற்றோர் கணவனுக்கு அவங்க என்ன பண்ணணும், அது இவங்க குடும்பமா அங்க மாறிடுது. திருமணம் ஆன பின்னாடியும் நான் எங்க அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படியணும்னு வசனம் சொல்லியிருக்கு பிரதர்னு சொல்லி என்ன பண்ணிட்டு இருக்க கூடாதுங்க. அங்க அப்பா அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டே குடும்பத்தை நடத்தினா குடும்பத்துல என்ன வந்துடும்? குழப்பம் வந்துடும். அதனாலதான் சங்கீதத்துல சொல்லியிருக்கு, குமாரத்தியே கேள், நீ என்ன பண்ணு, உன் தகப்பன் வீட்டை என்ன பண்ணிரு, மறந்துருன்னு சொல்லியிருக்கு. அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இங்க நம்ம பார்க்கிறது பொதுவா நம்முடைய பெற்றோருக்கு கீழ்ப்படியணும். திருமணம் ஆன பிறகு சகோதரிகள் தன்னுடைய கணவனுடைய குடும்பத்தார் கணவனுக்கு கீழ்ப்படியணும். தன்னுடைய கணவனின் குடும்பத்தாருக்கு அவங்க என்ன பண்ணணும், முக்கியத்துவம் கொடுக்கறவங்களா அங்க மாறிடணும் அப்படிங்கிறத பாக்குறோம். சரி, இதுல முக்கியமா நம்ம பார்த்துட்ட விஷயம் பெற்றோருக்கு கீழ்ப்படியக்கூடிய ஒரு காரியம், இது நியாயம் அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். அப்ப இங்க கீசின் குமாரனாகிய சவுல் அவருடைய முதல் குணலட்சணம் தன்னுடைய பெற்றோருக்கு எப்படிப்பட்டவரா இருந்தாரு? தகப்பனுக்கு கீழ்ப்படியக்கூடிய மகனாக அங்க இருந்தார். இது முதல் குணலட்சணம். 2வது குணலட்சணம் அவர்கிட்ட என்ன? 1 சாமுவேல் 9:5. 1 சாமுவேல் 9:5. அவர்கள் சூப் என்னும் நாட்டிற்கு வந்தபோது சவுல் தன்னோடு இருந்த வேலைக்காரனை நோக்கி, என் தகப்பன் கழுதைகளின் மேலுள்ள கவலையை விட்டு
நமக்காக கவலைப்படாதபடிக்கு திரும்பி போவோம் வா என்றான். இது அவர்கிட்ட காணப்பட்ட இரண்டாவது அருமையான குணலட்சணம். என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, என் தகப்பன் கழுதைகளின் மேலுள்ள கவலையை விட்டு நமக்காக கவலைப்படாதபடிக்கு, என் தகப்பன் நமக்காக கவலைப்படாதபடிக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தன் தகப்பன் கவலைப்படக்கூடாது, தன் தகப்பன் சந்தோஷத்தை விரும்பின ஒரு மகனா அங்க சவுல் இருக்கிறார். இரண்டாவது விரட்ட அருமையான குணச்சரம், தகப்பனின் சந்தோஷத்தை விரும்பினவர். எங்க அப்பா என்ன நினைச்சு என்ன ஆயிடக்கூடாது, கவலைப்பற்றக்கூடாதுங்கிறது அவர்கிட்ட இருந்த அருமையான ஒரு குணலட்சணம். இதுல நமக்கு என்ன பாடங்கும் போது, தேவனுடைய பிள்ளைகளான நாம நம்ம பெற்றோருடைய சந்தோஷத்தை விரும்பக்கூடியவங்களா இருக்கிறோமா? அவங்க எப்படி போனா எனக்குன்னா பிரதர், அவங்க என்ன கவலைப்பட்டா எனக்குன்னா அப்படிங்கிற ஒரு சிந்தை உள்ளவர்களா இருக்கிறோமா? என் நிமித்தம் எங்க அப்பா அம்மா என்ன ஆயிடக்கூடாது, கவலைப்பற்றக்கூடாது. என்ன என் பிள்ளை இப்படி இருக்கிறானே, என் பிள்ளை இப்படி இருக்கிறாளே அப்படின்னு சொல்லி நம்மளுடைய துர்க்கிரியைகள், நம்மளுடைய தவறான சுபாவங்கள் நம்மளுடைய அப்பா அம்மாவை கவலைப்படுத்தக்கூடியதா இருக்கா? ஒரு சமயம் நம்ம சத்தியத்துக்குள்ள வந்திருப்போம், அவங்க சத்தியத்துக்குள்ள வராம இருந்து நம்மளை பத்தி கவலைப்பட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை, அது ராஜ்யத்துல உயிர்த்தெழுந்து வரும்போது அவங்க புரிஞ்சுக்குவாங்க. ஆனா இப்ப நம்ம கிட்ட இருக்கிற தவறான குணலட்சணங்கள் ஏதாவது நம்முடைய பெற்றோரை சங்கடப்படுத்தக்கூடியதா இருக்குதா? சவுல் அப்படி இல்லைங்க. எங்க அப்பா என்ன நினைச்சு என்ன ஆயிடக்கூடாது, கவலைப்பற்றக்கூடாதுங்கிற ஒரு அருமையான குணலட்சணம் உள்ளவரா அவர் இருந்தார். மூன்றாவது சவுலு கிட்ட காணப்படுகிற அருமையான குணலட்சணம் 1 சாமுவேல் 9:6. அதற்கு அவன், இதோ இந்த பட்டணத்திலே தேவனுடைய மனுஷன் ஒருவர் இருக்கிறார், அவர் பெரியவர், அவர் சொல்லுகிறதெல்லாம் தப்பாமல் நடக்கும், அங்கே போவோம், ஒருவேளை அவர் நாம் போக வேண்டிய நம்முடைய வழியை நமக்கு தெரிவிப்பார் என்றான். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இங்க நம்ம பார்க்கிறோம் சவுலு கிட்ட மூணாவது குணலட்சணம். வேலைக்காரரை கூப்பிட்டு சொல்றாரு, வேலைக்காரரே நாம வீட்டுக்கு போயிடலாம், ஏன்னா அப்பா கழுதையே காணாங்கிற ஒரு கவலையில இருந்தாரு. இப்ப என்னடா பசங்களை அனுப்பிச்சு வச்சேன், பையன் இன்னும் வரலையேன்னு சொல்லி என்ன குறிச்சு அவரை கவலைப்படக்கூடாது, கழுதை கிடைக்கலன்னா பரவாயில்ல வா நம்ம போவோம் அப்படின்னு சொல்லி கிளம்புற முடிவு எடுக்கிறாரு. இப்ப அந்த வேலைக்காரர் ஒரு ஆலோசனை கொடுக்கிறாரு. என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த பட்டணத்துல சவுல் தேவனுடைய மனுஷன் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் ரொம்ப பெரியவர், அவர் சொல்றதெல்லாம் தப்பாம நடக்கும், நம்ம போய் அவர்கிட்ட ஒரு வார்த்தை என்ன பண்ணலாம், கேட்டுட்டு போகலாமே அப்படின்னு சொல்லும் போது, இங்க நீங்க பாத்தீங்கன்னா சவுலுக்கிட்ட அருமையான மூணாவது குணலட்சணம் என்னன்னா, நான் யாரு எஜமா, நீ யாரு வேலைக்காரன், யார் சொல்றதை யார் கேட்கணும், நான் சொல்றதை நீ கேளு. அப்பாவை பார்க்க போகலான்னு சொல்றேன், பேசாம வருவியா, நீ என்னமோ எனக்கு ஆலோசனை கொடுக்குற அப்படின்னு சொல்லி இவர் என்ன பண்ணிட்டு இருக்கல, சொல்லிக்கிட்டு இருக்கல. இங்க வேலைக்காரருடைய ஆலோசனையை என்ன தெரியுங்களா, மதிக்கிறாருங்க. இங்க வேலைக்காரர் கொடுக்கிற ஒரு ஆலோசனையை கூட கேட்கக்கூடியவரா இங்க சவுல் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப இதுல நமக்கு என்ன பாடம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இன்னைக்கு உலகத்துல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா பொதுவாவே மனுஷருடைய இயல்பு என்ன தெரியுங்களா, நான் சொல்றத மத்தவங்க என்ன பண்ணணும், கேட்கணும். குடும்பம்னு எடுத்தா கணவன் மைண்ட்ல என்ன இருக்குது, நான் தான் குடும்பத்தின் தலை, அப்ப நான் சொல்றதான் என்ன பண்ணணும், எல்லாரும் கேட்கணும். அதே நேரத்துல மனைவிக்கு என்ன வருது, நீ என்னமோ தலையா இருந்துட்டு போ சரிங்களா, ஆனா நான் சொல்றதை என்ன பண்ணு, நீ கே. பிள்ளைகளுக்கு என்ன தெரியுங்களா ஆசை, நான் சொல்றதை எங்க அப்பா அம்மா கேட்கணும். அப்பா அம்மாவுக்கு என்ன ஆசை, நான் சொல்றதை என் பிள்ளைங்க கேட்கணும். பொதுவாவே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா வேலை செய்யற இடமா இருக்கட்டும், குடும்பமா இருக்கட்டும், அதிகம் ஏன் சபையா எடுத்துக்கிட்டா கூட பொதுவாவே சகோதர சோதனுடைய சுபாவம் என்னவா இருக்குன்னா, நான் சொல்றதை என்ன பண்ணணும், மற்றவங்க கேட்கணும். எல்லாருக்கிட்டையும் இருக்காது, பொதுவா இருக்கக்கூடிய ஒரு சுபாவம், நான் சொல்றதை எல்லாரும் கேட்கணும். நம்ம சொல்றதை யாராவது ஒருத்தர் கேட்கலன்னா உடனே மனசு ஈஸியா புண்பட்டுருதுங்க. சே போ, நான் சொல்றதை கேட்கறது இல்லைன்னா அப்புறம் எதுக்கு நான் இவ்வளவு கஷ்டப்படணும், நான் எதுக்கு இவ்வளவு வடிச்சு கொட்டணும், நான் எதுக்கு இவ்வளவு சம்பாரிச்சு போடணும். பாத்தீங்கன்னா ஈஸியா மனுஷர்களுடைய மனசு ஈஸியா டிஸ்டர்ப் ஆயிடுதுங்க. ஆனா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மிகப்பெரிய ஒரு ஓனரோட பையன் யாருங்க, சவுல் வேலைக்காரரோட வந்துட்டாரு. வேலைக்காரர் சொல்றாரு, இல்ல இல்ல நம்ம வீட்டுக்கெல்லாம் போக வேணாம், இங்க ஒரு சாமியார் இருக்கிறாரு, அவரை போய் பார்த்துட்டு போயிடலாம்னு சொல்லும் போது
இதுக்கு தான் உன் கூட எங்க அப்பா என்னை அனுப்பிச்சு வச்சுப்பவே நான் வேணான்னு நினைச்சேன். நீ எல்லாம் எனக்கு ஆலோசனை சொல்ற அளவுக்கு நான் கேவலமா போயிட்டேன் பாரு அப்படின்லாம் அவர் சொல்லிக்கிட்டு இருக்கல. அவர் என்ன பண்ணார்னா வேலைக்காரருடைய வார்த்தைக்கும் கூட அங்க முக்கியத்துவம் கொடுத்தார். அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, தனக்கு கீழ் உள்ளவர்களினுடைய வார்த்தையும் கூட சவுல் அன்னைக்கு மதித்தார், கனம் பண்ணினார். நாகமான் ஒரு குஷ்டரோகியை குறிச்சு நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த நாகமான் குஷ்டரோகம் சரியாகிறதுக்கு யார் காரணங்க? யார் காரணம்? சீரியா தேசத்து ராஜாவுக்கு படைத்தலைவனாய் நாகமான்கிறவர் இருந்தாரு. அவர் பலத்த சௌரியவானாய் இருந்தார். அப்படியெல்லாம் படிச்சிருப்போம். இவர் கடைசியா போயிட்டு 7 தடவை மூழ்கி என்ன ஆகுறாரு? சுகம் ஆகுறாரு. இதுக்கு யார் காரணம் தெரியுங்களா? அந்த வேலைக்கார பொண்ணு, வீட்டுல அடிமையா புடிச்சுக்கிட்டு வந்து வச்ச பொண்ணு சொல்லுது, எஜமான் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு இருக்கிறதுக்கு எங்க ஊருக்கு போனா அங்க ஒரு சாமியா இருக்கிறாரு, தீர்க்கதரிசி இருக்கிறாரு, அவர்கிட்ட போனா சுகமாயிடலாம் அப்படின்னா வேலைக்கார புள்ள சொல்றதெல்லாம் நம்ம கேட்கணுமா? நினைக்கலைங்க. அந்த வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரு பாருங்க. இதுதான் அவர் கடைசியில சுகமாகிறதுக்கு முக்கியமான ஒரு குணம் காரணமா இருந்துச்சு. அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நமக்கு கீழ் உள்ளவர்களை நாம் மரியாதையாய் நடத்தக்கூடியவர்களா, அவங்க சொல்லுகிற ஒரு சில வார்த்தைகளையும் கனம் பண்ணக்கூடியவங்களா இருக்கிறோமா? இது கீசின் குமாரனாகிய சவுல் கிட்ட இருந்த 3வது குணலட்சணம். 4வது குணலட்சணம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இதுவரைக்கும் எத்தனை குணலட்சணம் பார்த்தோம்? இப்பதானே 4ன்னு சொல்லிட்டீங்க. 3 குணலட்சணம். முதல் குணலட்சணம் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்தவர். 2வது தகப்பனுடைய சந்தோஷத்தை விரும்பிட்டவர். அடுத்து வேலைக்காரரை கூட என்ன பண்ணார்? அவரு மதிக்கக்கூடியவரா, அவருடைய வார்த்தைகளை கனப்படுத்தக்கூடியவரா இருந்தார். இப்ப 4வது 1 சாமுவேல் 9:7. அப்பொழுது சவுல் வேலைக்காரனை பார்த்து, நாம் போனாலும் அந்த மனுஷனுக்கு எண்ணத்தை கொண்டு போவோம், நம்முடைய பைகளில் இருந்த தின்பண்டங்கள் செலவழிந்து போயிற்று, தேவனுடைய மனுஷனாகி அவருக்கு கொண்டு போகத்தக்க காணிக்கை நம்மிடத்தில் ஒன்றும் இல்லையே என்றான். கழுதையை தேட வரும்போது ஃபுல்லா பேக் நிறைய சாப்பிடுறதுக்கு எடுத்துக்கிட்டு தான் வந்தாங்க. தேடி தேடி அழுத்து போய் சாப்பிட்டு இப்ப சாப்பாடு போய் என்ன ஆகி போச்சு? தீர்ந்து போயிடுச்சு. ஆனாலும் வேலைக்காரன் ரொம்ப விவரமான ஆளு. அவ்வளவு சீக்கிரம் எதையும் உள்ள இருந்து என்ன பண்ணல, எடுக்கல. எதையோ கொஞ்சம் மிச்சம் வச்சுக்கிட்டு இருந்திருக்கிறாரு. நீ ஃபர்ஸ்ட் முடி, அப்புறம் பார்ப்போம் அப்படின்னு ஏதோ வச்சிருந்திருக்கிறாரு. இப்ப சவுல் சொல்றாரு, சாமியாரை பார்க்க போகணும்னு சொல்றியப்பா, தேவனுடைய மனுஷனை அப்படி பார்க்க போகும்போது ஏதாவது கையில கொண்டு போகணும்ல. இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சிலரை பார்க்க போகும்போது தட்டுல பழங்கள் இதெல்லாம் வச்சு என்ன பண்ணுவாங்க? அப்படி அது பாருங்க, இன்னைக்கு அந்த பழக்கம், அன்னைக்கு அந்த பழக்கம் இருந்திருக்குது. எதுக்காக அப்படி கொண்டு போவாங்க தெரியுங்களா? ஒரு தட்டுல பழங்கள் இதெல்லாம் வச்சு கொண்டு போய் கொடுத்து சந்திப்பாங்க. இன்னைக்கு அது கொஞ்சம் நடைமுறை மாறிடுச்சு. பூச்செண்டு என்ன ஆயிடுச்சு, அதை கொண்டு போய் என்ன பண்றாங்கன்னா கொடுத்து அவங்கள சந்திக்கிறாங்க. எதுக்கு அந்த மாதிரி கொண்டு போறாங்க அப்படின்னா, அவங்கள மரியாதை கனம் பண்றதுக்கு அடையாளமா அந்த மாதிரி கொண்டு போவாங்க. இப்ப இங்க என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அப்படி ஒரு தேவ மனுஷனை பார்க்க போறதுக்கு வெறுங்கையா எப்படி போறது அப்படிங்கிறாரு. அப்ப என்ன அர்த்தம்? தேவனுடைய மனுஷனை கனம் பண்ணணுங்கிற ஒரு நல்ல குணம் சவுலுக்கிட்ட இருந்துச்சுங்க. பாருங்க, தகப்பனை கனம் பண்ணாரு, வேலைக்காரரை கனம் பண்ணாரு, தேவனுடைய மனுஷனையும் கனம் பண்ணணும்னு நினைச்சாருங்க. ஏன் அப்படின்னா, எதுக்கு ஏதாவது கொண்டு போகணும் அப்படிங்கும் போது கனம் பண்றதுக்கு. இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்னா, பின்னாட்கள்ல சவுல் ராஜாவான பின்னாடி அவர் அவமதிப்பாங்க. எப்படி தெரியுங்களா அவமதிப்பாங்க? எதையும் கொண்டு வராம இப்படி வருவாங்க ஆளுங்க. இப்படி வந்து அவர் அவமதிப்பாங்க. வசனம் பாருங்க, 1 சாமுவேல் 10:27. 1 சாமுவேல் 10:27. ஆனாலும் பேலியாளின் மக்கள், இவனா நம்மை ரட்சிக்க போகிறவன் என்று சொல்லி அவனுக்கு காணிக்கை கொண்டு வராமல் அவனை அசட்டை பண்ணினார்கள். போதும், அவனுக்கு காணிக்கை கொண்டு வராமல் அவனை என்ன பண்ணாங்க? அசட்டை பண்ணாங்க. அப்ப பாருங்க, எதையுமே கொடுக்காம வந்தா அதை என்ன பண்றதுக்கு அடையாளம்? அசட்டை பண்றதுக்கு அடையாளம். அதனால இங்க பாத்தீங்கன்னா, சவுல் சும்மா நம்ம போனோம்னா அவர் அசட்டை பண்ற மாதிரி ஆயிடும்ல. எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டேன்ப்பா, பேகு காலி ஆயிடுச்சு, அப்புறம் என்ன பண்றது அப்படின்னு சொன்ன உடனே வேலைக்காரர் சொல்றாரு, இல்ல என்கிட்ட கொஞ்சம் இருக்குது, அதை நம்ம எடுத்துக்கிட்டு போயிட்டு என்ன பண்ணலாம்? தேவனுடைய மனுஷனை பார்க்கலாம். அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த கீசின் குமாரனாகிய சவுலுக்கிட்ட நம்ம பார்க்கிற அருமையான குணலட்சணம், தேவனுடைய மனுஷனை என்ன பண்ணார்? அவரு கனம் பண்ணுகிற ஒரு மனிதனா அங்கே இருந்தார் அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். ஸ்லைட் போடலைங்களா? இல்லையா? சரி, அடுத்து நம்ம பார்க்கலாம் 1 சாமுவேல் 15:21. சரி, 1 சாமுவேல் 9:15.
சவுல் வர ஒரு நாளுக்கு முன்னே கர்த்தர் சாமுவேலின் காது கேட்க. இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா, வேலைக்காரர் சொல்லிட்டாரு, என்கிட்ட கொஞ்சம் இருக்குன்னு சொல்லிட்டாரு. சரி, நம்ம போய் பார்க்கலாம்னு கிளம்பிட்டாங்க. இப்ப போய் பார்க்க போறதுக்கு முன்னாடி, சவுல் வர்றதுக்கு ஒரு நாள் முன்னாடி இப்ப என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சாமுவேலுக்கிட்ட தேவன் ஒரு சில காரியங்கள் சொல்றாரு. சவுல் வர ஒரு நாளைக்கு முன்னே கர்த்தர் சாமுவேலினுடைய காது கேட்க, நாளை இந்நேரத்துக்கு பென்யமீன் நாட்டான் ஆகிய ஒரு மனுஷனை உன்னிடத்தில் அனுப்புவேன். அவனை என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிபதியாக அபிஷேகம் பண்ண கடவாய். அவன் என் ஜனத்தை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பான். என் ஜனத்தின் முறையிடுதல் என்னிடத்தில் வந்து எட்டினபடியினால் நான் அவர்களை கடாட்சித்தேன் என்று வெளிப்படுத்தி இருந்தார். இப்ப இங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டார் தேவன். சாமுவேல், நாளைக்கு ஒரு ஆள் உன்னை தேடிக்கிட்டு வரும். பாருங்க தேவனுடைய அந்த திட்டங்கள். அப்ப இந்த கழுதை காணாம போனது யாருனால? கழுதையை காணாம போக வச்சது யாருங்க? தேவன். அதை தேடுறதுக்கு சவுலை அனுப்ப வச்சது யாருங்க? தேவன். ஒரு சமயம் சவுல் நான் போக மாட்டேன்னு சொல்லி இருந்தாருன்னா இவர் ராஜாவாவே ஆயிருக்க முடியாது. பாருங்க, அங்க இருந்து தேவனுடைய திட்டம் நிறைவேறுது பாருங்க. இப்ப இங்க தேவன் அப்படி சொன்னதுனால முன்கூட்டியே சாமுவேல் கிட்ட சொல்லி வைக்கிறார், நாளைக்கு ஒரு ஆள் உங்ககிட்ட வருப்பா, அவன் பென்யமீன் கோத்திரத்தான், நான் நாளை இந்நேரத்துக்கு பென்யமீன் டாட்டான ஒரு மனுஷனை உன்னிடத்துல அனுப்புவேன், அவனை என் ஜனமாகி இஸ்ரேல் மேல் அதிபதியா நீ என்ன பண்ண, அபிஷேகம் பண்ணு அப்படின்னு சொல்லுறாரு. அடுத்த வசனம். சாமுவேல் சவுலை கண்டபோது, கரெக்டா சாமுவேல் அங்க நிக்கிறாரு, நேரா சவுல் வராரு. வந்த உடனே இப்ப தேவன் சொல்றாரு, கர்த்தர் அவனிடத்தில், இதோ நான் உனக்கு சொல்லியிருந்த மனுஷன் இவனே, இவன்தான் என் ஜனத்தை ஆளுவான் என்றார். சாமுவேல், நேத்து நான் சொல்லியிருந்தேன்ல ஒரு ஆள் வரும், நீ ராஜாவா அவரை தான் அபிஷேகம் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன்ல, வர்றாரு பாரு, ஐட்டா வெயிட்டா ஒயிட்டா, இந்த ஆளு தான் அப்படின்னு சொல்லிட்டாரு. சவுல் நடுவாசலிலே சாமுவேலிடத்தில் வந்து, நேரா வந்தவர் எங்கேயும் போகல, நேரா யாருக்கிட்டே தான் வராரு, சாமுவேலுக்கிட்டே வந்து என்ன கேட்கிறாரு பாருங்க, ஞான திருஷ்டிக்காரன் வீடு எங்கே சொல்லும் என்று கேட்டார். யார பத்தி யாருக்கிட்ட கேட்கிறாரு? சாமுவேலை பத்தி சாமுவேலுக்கிட்டே கேட்கிறாரு. எங்க இங்க ஒரு ஞான திருஷ்டிக்காரன் இருக்கிறதா சொன்னாங்க, அவர் யாருங்க, அவர் வீடு எங்க இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்க அப்படிங்கிறாரு. சாமுவேல் சவுலுக்கு பிரதியுத்தரமாக, ஞான திருஷ்டிக்காரன் நான் தான், நீ எனக்கு முன்னே மேடையின் மேல் ஏறிப்போ, நீங்கள் இன்றைக்கு என்னோட போஜனம் பண்ண வேண்டும், நாளைக்கு காலமே நான் உன் இருதயத்தில் உள்ளது எல்லாவற்றையும் உனக்கு அறிவித்து உன்னை அனுப்பிவிடுவேன். எதுக்காக என்கிட்ட வந்திருக்கிற? கழுதை காணாம போச்சு, எங்க போச்சுன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க, மை போட்டு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி, சரிங்களா? எங்க போச்சுன்னு கொஞ்சம் சொல்லுங்கும் போது இவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க இன்னைக்கு என் கூட போஜனம் பண்ணுங்க, நாளைக்கு உங்களுக்கு என்ன வேணுங்கிறதெல்லாம் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கழுதையை பத்தியும் சொல்லிடுறாரு. அடுத்த வசனம். 3 நாளைக்கு முன்னே காணாமல் போன கழுதைகளை பற்றி கவலைப்பட வேண்டாம், அவைகள் அகப்பட்டது. இதெல்லாம் சகல இஸ்ரேலின் அபேட்சியும் யாரை நாடுகிறது, உன்னையும் உன் வீட்டார் அனைவரையும் அல்லவா என்றான். அப்ப என்ன சொல்றாருன்னா, இவர் என்னமோ நினைச்சுக்கிட்டு வர்றாரு, சாமுவேல் எதையோ பேசுறாரு. இவர் கழுதையை பத்தி சொல்லுவார்னு கேட்டுட்டு வந்தா, பாருப்பா என் கூட இரு, நீ சாப்பிடு, ஒன்னும் பிரச்சனை இல்லை, எல்லாமே சரியாயிடுச்சு, கழுதையெல்லாம் கிடைச்சிருச்சு, அப்ப அது வீட்டுக்கெல்லாம் போயிடுச்சு, ஒன்னும் பிரச்சனை இல்லை, ஏன்னா வர வேண்டிய ஆளு எங்க வந்துட்ட, நீ இங்க வந்துட்ட, அதனால மீதி பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு, அதனால நீ எதை பத்தி நீ கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த முழு இஸ்ரேல் ஜனங்களினுடைய விருப்பமும் யார விரும்புது, உன்னையும் உன் குடும்பத்தையும் இல்லையா விரும்புது அப்படின்னு உடனே தான் இவருக்கு தூக்கி போடுது. என்னது, என் குடும்பத்தை ஏன் வீட்டை விரும்புதா, என்ன விரும்புதா இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாரும் அப்படிங்கிற ஒரு ஆச்சரியத்துக்குள்ள போயிட்டு அடுத்த வசனம். அப்பொழுது சவுல் பிரதியுத்தரமாக, நான் இஸ்ரேல் கோத்திரங்களிலே சிறிதான பென்யமீன் கோத்திரத்தான் அல்லவா. என்னையா சொல்லிட்டீங்க, என்ன 12 கோத்திரமும் விரும்புதா? நான் யாரு தெரியுமா? இந்த இஸ்ரேல் கோத்திரத்திலேயே ரொம்ப சின்ன பென்யமீன் கோத்திரம். பென்யமீன் கோத்திரத்துக்கு குடும்பங்களில் எல்லாம் என் குடும்பம் அற்பமானது அல்லவா. இந்த பென்யமீன் குடும்பத்திலேயே ரொம்ப அற்பமான குடும்பம் யார் குடும்பம் தெரியுமா? எங்க ஊர்ல வந்து கேட்டு பாருங்க, எங்களை பத்தி சொல்லுவாங்க, நம்ம பெருமையா சொல்லுவோம். ஆனா சவுல் என்ன சொல்றாருன்னா, எங்க ஊருக்கு வந்தீங்கன்னா எங்க 12 கோத்திரத்திலேயே ரொம்ப சின்ன கோத்திரம் பென்யமீன் கோத்திரம். எங்க ஊர்ல வந்து அந்த கீசு இந்த சவுல் எங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்டா, எங்க குடும்பம் தான் ரொம்ப சின்ன குடும்பம். நீர் இப்படிப்பட்ட வார்த்தையை என்னிடத்தில் சொல்வானேன் என்றான். என்னங்க போய் 12 கோத்திரமும் என்ன விரும்பக்கூடிய நிலைமையில நான் இருக்கேன்னு சொல்லி சொல்றீங்களே, இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்றீங்களேங்கிறார்.
அப்ப இங்க நம்ம சவுலுக்கிட்ட பார்க்கிற அருமையான குணலட்சணம், தாழ்மையுள்ள தன்னை தாழ்த்துகிற ஒரு மனுஷனா அங்க இருக்கிறார். ஏன் கீசின் குமாரனாகிய சவுல தேவன் ராஜாவா தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கும் போது முக்கியமான ஒரு குணலட்சணம் அவர்கிட்ட இருந்தது தாழ்மை. கொஞ்சம் கூட தன்னை விட மற்றவங்களை என்ன நினைக்கலன்னா அற்பமா நினைக்கலைங்க. அதனால்தான் வேலைக்காரர் சொன்னா கூட ஓகேங்கிறாரு, அப்பா போயிட்டு வாப்பானா உடனே கிளம்புறாரு. எந்த விதமான முறுமுறுப்போ எதிர்த்து பேசக்கூடிய ஒரு சுபாவமும் இல்லாம முழுக்க முழுக்க கீழ்ப்படியக்கூடிய ஒரு அருமையான குணலட்சணம் சவுலுக்கிட்ட பார்க்கிறோம். காரணம் தாழ்மை. அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு தேவனுடைய பிள்ளைகிட்ட இருக்க வேண்டிய முக்கியமான குணலட்சணம் தாழ்மை. ஒரு தேவனுடைய பிள்ளைகிட்ட இருக்கக்கூடாத முக்கியமான குணலட்சணம் என்னதுங்க? பெருமை. தேவனுடைய பிள்ளையாய் பல காலங்கள் தேவனுடைய இருந்த லூசிபர் சாத்தானா மாறுறதுக்கு அவர்கிட்ட வந்துட்ட முக்கியமான குணலட்சணம் பெருமை. இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளான நம்மள சாத்தானா மாத்துறதுக்கு சாத்தான் செய்யக்கூடிய முக்கியமான ஒரு காரியம், நமக்குள்ள என்னத்தை கொண்டு வந்துட்டா போதும்? பெருமையை கொண்டு வந்துட்டா போதும், நம்மளையும் அவருடைய பிள்ளைகளா மாத்திடுறதுக்கு. நான் ஒரு நாள் தேவனுடைய பிள்ளையா இருந்தேன், இன்னைக்கு நான் சாத்தானா தேவனுக்கு விரோதியா மாறிட்டேன், எதிராளியா மாறிட்டேன். இன்னைக்கு நீங்க தேவனுடைய பிள்ளைகளா இருக்கலாம்னு ஆசைப்படுறீங்களா? ஒரே ஒரு காரியத்தை உங்ககிட்ட செஞ்சுட்டேனா போதும், உங்களுக்குள்ள பெருமையை கொடுத்துட்டேனா போதும், நீங்க யாரோட ஆளா ஆயிடுவீங்க? என்னோட ஆளா ஆயிடுவீங்க. சபைக்கெல்லாம் போங்க, தாராளமா போங்க, பாட்டு பாடுங்க, துதிங்க, தேவனுடைய வார்த்தையை கேளுங்க, ஒரு அவருக்கு 2 அவர் ஜோம் பண்ணுங்க, முடிஞ்சா உபவாசமும் போடுங்க. அதெல்லாம் நான் டிஸ்டர்பே பண்ண மாட்டேன். ஒண்ணு மட்டும் பண்ணுங்க, இவ்வளவும் நான் செய்யறேன் தெரியுமா அப்படிங்கிற ஒரு பெருமையை மட்டும் நீங்க எடுத்துக்கங்க. நான் எவ்வளவு ஜோம் பண்றேன், நான் எவ்வளவு ஆண்டவரை தியானிக்கிறேன், நான் எப்படியெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் என்ன பண்ணுங்க, பெருமை மட்டும் பட்டுக்கங்க போதும். மீதி எல்லாம் யார் பார்த்துக்குவா? நான் பார்த்துக்க. அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தேவனுடைய பிள்ளைக்கு இருக்கக்கூடாத ஒரு குணலட்சணம் இந்த பெருமை அப்படின்னு கூட பார்க்கிறோம். அதனாலதான் இயேசு கிறிஸ்து எவ்வளோ உபதேசங்கள் இந்த பூமியில இருக்கும்போது பண்ணிட்டாலும் என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள்னு சொன்னது எதை தெரியுங்களா? நான் மனத்தாழ்மையும் சாந்தமுமாய் இருக்கிறேன், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்ப தாழ்மை உள்ளவர்களுக்கு தான் தேவன் கிருபை அளிக்கிறார். தேவன் அங்க ராஜாவா ஆகிறதுக்கு சவுலுக்கு கிருபை அளிச்சதுக்கு காரணம் அவருக்குள்ள பார்த்த அருமையான 5வது குணலட்சணம் தாழ்மை அப்படின்னு பார்க்கிறோம். இப்ப 6வது அவர்கிட்ட இருந்த குணலட்சணம், இப்ப சவுல் சொல்லிட்டாரு, நீங்க தான் ராஜாவாக போறீங்க, நீங்க வீட்டுக்கு போங்க, நான் ஒரு நாள் வந்து உங்களை என்ன பண்ண போறேன், எல்லா ஜனங்களுக்கு முன்னாடி ராஜாவா அபிஷேகம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி, இப்ப இவர் தனியா சொல்லிட்டாரு, இவர் வேலைக்காரர்கிட்ட கூட சொல்லல. என்னங்க என்னமோ சாமியல்கிட்ட போய் கழுத கிடைச்சான்னு கேட்டீங்களே, என்ன? அதெல்லாம் கிடைச்சி வீட்டுக்கு வந்துருச்சான், ஐயா சொல்லிட்டாரு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டாங்க. வழியில நடந்து வந்துகிட்டு இருக்கும் போது சித்தப்பா வராரு. யாரு சித்தப்பா? கீசினுடைய தம்பி. சரிங்களா? இதெல்லாம் நீங்க வேதத்துல படிச்சீங்களான்னு தெரியல. இப்ப கீசினுடைய தம்பி வராரு. வரும்போது வழியில கேட்கிறாரு, சவுலு கழுதைய தேட போன, கழுதைய புதுசா ஒரு கழுதை கொட்டி போட்டு பிறந்த அந்த கழுதையை கொண்டு வரணும்னு நீ நினைக்கிற அளவுக்கு டைம் ஆகி போச்சு, என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? உதாரணத்துக்கு சொல்றேன். இப்ப என்னப்பா ஆச்சு, கழுதையே கிடைச்சிருச்சு, நீங்க எங்கேப்பா போனீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இப்ப வசனம் வாசிக்கலாம். 1 சாமுவேல் 10:9 இருந்து. அவன் சாம்பேலை விட்டு போகும்படி திரும்பின போது தேவன் அவனுக்கு வேறே இருதயத்தை கொடுத்தார். அந்த அடையாளங்கள் எல்லாம் அன்றைய தினமே நேரிட்டது. 14. அப்பொழுது சவுலுடைய சிறிய தகப்பன், இப்ப சித்தப்பா வழியில பார்த்து கேட்கிறாரு, நீங்கள் எங்கே போனீர்கள் என்று அவனையும் அவன் வேலைக்காரனையும் கேட்டான். அதற்கு அவன், நாங்கள் கழுதைகளை தேட போய் அவைகளை எங்கும் காணாதபடியினால் சாமுவேலிடத்தில் போனோம் என்றான். ஏன் சித்தப்பா கேட்கிறீங்க? கழுதையை தேடி தேடி பார்த்து கழுதையை காணா. சரி, நம்ம வீட்டுக்கு திரும்பலாங்கும் போது வேலைக்காரர் சொன்னாரு, ஊர்ல ஒரு தேவ மனுஷன் வந்திருக்கிறாரு, அவர்கிட்ட போயிட்டு கேட்டு என்னன்னு தெரிஞ்சுக்கலான்னு சொன்னாரு. அவர்கிட்ட போயிட்டு சாமுவேலுக்கிட்ட கேட்டோம் அப்படின்னு உடனே அவங்க அப்பா சித்தப்பா என்ன கேட்கிறாருன்னா, சாமுவேல் என்னப்பா சொன்னாருன்னு. சாமுவேல் என்ன தெரியுமா சொன்னாரு? கொஞ்சம் அப்படி டிஸ்டன்ஸ் கேப் பண்ணுங்க, நான் தான் இந்த 12 கோத்திரத்துக்கு யாரு ராஜான்னு சொன்னாரு. இனியெல்லாம் சவுல் அப்படின்லாம் பேர் சொல்லி கூப்பிடக்கூடாது, ராஜான்னு தான் என்ன கூப்பிடணும், தெரியுமா? இப்ப என்னோட ஸ்டேட்டஸே வேற. இப்படி ஏதாவது சவுல் சொன்னாரா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அடுத்த வசனம். அப்பொழுது சவுலின் சிறிய தகப்பன், சாமுவேல் உங்களுக்கு சொன்னது என்ன, அதை சொல் என்றான்.
சவுல் தன் சிறிய தகப்பனை பார்த்து, கலவிகள் அகப்பட்டது என்று எங்களுக்கு தீர்மானமாய் சொன்னார் என்றான். ஆனாலும் ராஜ்யபாரத்தை பற்றி சாமுவேல் சொன்னதை அவனுக்கு அறிவிக்கவில்லை. ஆனாலும் ராஜ்யபாரத்தை பற்றி சாமுவேல் சொன்னதை அவனுக்கு அறிவிக்கவில்லை. என்ன பண்ணிட்டாரு? மறைச்சிட்டாரு. நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம்? நம்மளா இருந்தாங்கிறத நானா இருந்தா இதைத்தான் பண்ணிருப்பேன். போனேன், கழுதைத்தான் கேட்க போனேன். ஆனா போன உடனே ஏன் கேக்குறீங்க? அதிர்ச்சி ஆயிட்டேன். அவர் என்ன சொல்லிட்டாரு? நீங்க தாங்க 12 கோத்திரத்துக்கு ராஜான்னு சொல்லிட்டாரு. இப்ப நேரா போய் சென்னை சில்க்ஸுக்கு போய் என்ன பண்ணணும்? இருக்கிறதுலயே சூப்பர் ட்ரெஸ், கழுத ஒரு 4 கல், நானே ராஜாவா போறேன். இனி கீசுக்கு சொத்து இருந்தா என்ன, இல்லைன்னா என்ன? எல்லா சொத்தும் இஸ்ரேல் 12 கோத்திரத்தோட சொத்து யாருக்கு வரப்போகுது? எனக்கு தான் வரப்போகுது. நான் சொல்றதான் எல்லாரும் கேட்க போறாங்க. அதனால இருக்கிறதுலயே பெஸ்ட், சரிங்களா, கோட் சூட் எடுத்து இனி எப்பவுமே நான் என்னத்தான் பண்ண போறேன்? கோட் சூட் தான் போட போறேன். அதான் இப்ப யாருந்தா, அப்பயா இருந்தா கிரீடம் என்ன, இது என்ன, அதைத்தான் தேடி நேரா எங்க தான் போயிருப்பேன்னா துணி கடைக்கு தான் போயிருப்பேன் அப்படின்னு சொல்லி நான் இருந்தா சொல்லியிருப்பேன். ஆனா இவர் பாருங்க, அது கழுத வந்துருச்சுன்னு சொல்லிட்டாரு சித்தப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவர் எதையுமே பத்தி பேசல. அப்ப இங்க நம்ம பார்க்கிற 6வது அருமையான குணலட்சணம், தன்னை குறித்து அதிகமாக வெளிப்படுத்தாத மனுஷன். இன்னொரு வகையில சொல்லணும்னா, பிரபலப்படுத்த விரும்பாத ஒரு மனுஷன். நான் யார் தெரியுமா? என்னை பத்தி சாமுவேல் என்ன சொன்னார் தெரியுமா? இனி நான் என் வாழ்க்கை எப்படி இருக்க போகுது தெரியுமா? எந்த விதமான பெருமையான பேச்சுகளையும் அங்க பேசல. தன்னை குறித்து அதிகம் பேசல. தன்னை பிரபலப்படுத்தி கொள்ளல. அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு தேவனுடைய பிள்ளைகிட்ட இருக்க வேண்டிய அருமையான குணலட்சணம், தன்னை பிரபலப்படுத்திக்க கூடாது. தேவன் பிரபலப்படுத்தலாம், தேவன் நம்மளை மகிமைப்படுத்தலாம். ஆனா ஒருபோதும் அதை நாம என்ன பண்ணிடக்கூடாது? நாமளா செய்ய ஆரம்பிச்சிடக்கூடாது. வேதத்துல நிறைய கதாபாத்திரங்கள் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் தேவனால பயன்படுத்தப்பட்டதுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுங்களா? அவங்க ஒருபோதும் தங்களை பிரபலப்படுத்தணும்னு ஆசைப்பட்டதே கிடையாதுங்க. அப்படிப்பட்டவங்களை தான் தேவன் பயன்படுத்தி இருக்கிறார். ஒரு சமயம் தாங்கள் பிரபலமாகலான்னு ஆசைப்பட்டுட்டாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் தேவன் என்ன தெரியுங்களா பண்ணிடுவாரு? கை விட்டுருவாருங்க. யோவான் ஸ்நானகன் நம்ம பார்த்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாடி மிகப்பெரிய ஊழியம் செஞ்சவர். இப்ப அவரை கேட்கிறாங்க, ஏப்பா இப்படி எல்லாம் நீ பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கே, நீ யாரு அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. வசனம் யோவான் 1:19 முதல். எருசலேமில் இருந்து யூதர்கள் ஆசாரியரையும் லேவியரையும் யோவான் இடத்தில் அனுப்பி, நீர் யார் என்று கேட்ட பொழுது, யாரு நீ பிரசங்கம் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கே அப்படின்னு கேட்ட உடனே அவன் மறுதலியாமல் அறிக்கையிட்டதும் அன்றி நான் கிறிஸ்து அல்ல என்றும் அறிக்கையிட்டான். அப்ப என்னன்னு கேட்டிருக்கிறாங்க? நீ தான் நாங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற மேசியாவா, நீ தான் கிறிஸ்துவா அப்படின்னு சொல்லி கேட்டா, ஐய நான் இல்ல அப்படின்ட்டாரு. அப்ப நீ யாரு அப்படின்னு கேக்குறாங்க. வாசிங்க. அப்பொழுது அவர்கள், பின்ன யார், நீர் எலியாவா என்று கேட்டார்கள். ஒரு சமயம் அந்த எலியா தீர்க்கதரிசி வருவாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்களே, நீ தான் அந்த எலியாவான்னு கேட்டா, அதற்கு நான் அவன் அல்ல என்றான். நல்லா கவனிங்க, இவர் தான் எலியாவா இல்லையா? மல்கியா புஸ்தகத்தில் நம்ம பாக்குறோம்ல, எலியா தீர்க்கதரிசி மறுபடி வருவார்னு சொல்லி. அந்த எலியா யோவான் ஸ்நானகனா இல்ல வேற யாருமா? யோவான் ஸ்நானகன் தான். இயேசு கிறிஸ்துவே சொல்றாரு, வரணும்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த எலியா யோவான் தான் இயேசு கிறிஸ்துவே சொல்றாரு. ஆனா யோவான் ஸ்நானகத்தை கேட்கும் போது நீ தான் எலியாவான்னு கேட்டா இவர் என்ன சொல்றாரு? மல்கியா 4ஆம் அதிகாரத்துல 8வது வசனத்துல சொல்லி இருக்கிற எலியா நான் தான் அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்கல. இல்லைங்க, நான் எலியா இல்ல அப்படிங்கிறாரு. அடுத்து, நீ தீர்க்கதரிசி ஆனவரா என்று கேட்டார்கள். அப்ப நீ தான் தீர்க்கதரிசியா அப்படின்னு சொல்லி கேட்டா, ஐயோ நான் தீர்க்கதரிசியும் இல்ல. ஏயா மேசியாவும் இல்லைங்கிற, எலியாவும் இல்லைங்கிற, தீர்க்கதரிசியும் இல்லைங்கிற, அப்ப நீ யாரு அப்படிங்கிறாங்க. அடுத்த வசனம். அவர்கள் பின்னும் அவனை நோக்கி, நீ யார், எங்களை அனுப்பினவர்களுக்கு நாங்கள் உத்தரவு சொல்லும்படிக்கு உண்மை குறித்து என்ன சொல்கிறீர் என்று கேட்டார்கள். நீ யாருன்னு எங்களை கேட்டு பிரதான ஆசாரியர்கள் அனுப்பிச்சு வச்சிருக்கிறாங்க, அவங்க கிட்ட போய் நீ யாருன்னு சொல்லணும்ல, அப்ப நீ யாரு அப்படின்னு சொல்லி கேட்டா, அதற்கு அவன், கர்த்தருக்கு வழியை செவ்வை பண்ணுங்கள் என்று ஏசியா தீர்க்கதரிசி சொன்னபடியே நான் வனாந்திரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தமாயிருக்கிறேன் என்றார். என்னன்னு சொல்றாருன்னா, நான் வெறும் ஒரு சவுண்ட்,
நான் ஒரு சத்தம் தாங்க. நான் எலியாவும் இல்லை, மேசியாவும் இல்லை, தீர்க்கதரிசியும் இல்லை. நான் ஒரு சாதாரண சவுண்டு. அந்த ஏசியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் சொல்லியிருக்குல்ல, மனாந்தரத்தில் கூப்பிடுகிறவனுடைய சத்தம்னு சொல்லியிருக்குல்ல, அந்த சத்தம் மட்டும்தாங்க நான் சும்மா பேசிட்டு போலான்னு வந்தேங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஆனா யோவான் ஸ்நானகன் தன்னை குறிச்சு இப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஆனா இயேசு கிறிஸ்து யோவானை குறிச்சு சாட்சி கொடுக்கிறார் பாருங்க. மத்தேயு 11:7 இருந்து. மத்தேயு 11:7 முதல். அவர்கள் போன பின்பு இயேசு யோவானை குறித்து ஜனங்களுக்கு சொன்னது என்னவென்றால், எதை பார்க்க வனாந்திரத்துக்கு போனீர்கள்? காற்றினால் அசையும் நாணலையோ? அல்லவென்றால் எதை பார்க்க போனீர்கள்? மெல்லிய வஸ்திரம் தரித்த மனுஷனையோ? மெல்லிய வஸ்திரம் தரித்திருக்கிறவர்கள் அரசர் மாளிகைகளில் இருக்கிறார்கள். அல்லவென்றால் எதை பார்க்க போனீர்கள்? தீர்க்கதரிசியையோ? ஆம், தீர்க்கதரிசியை பார்க்கிலும் மேன்மை உள்ளவனையே என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். எதை பார்க்க போனீங்க? தீர்க்கதரிசியவா பார்க்க போனீங்க? யோவான் ஸ்நானகனை பத்தி சொல்றாரு இயேசு கிறிஸ்து. தீர்க்கதரிசியவா பார்க்க போனீங்க? அவர் தீர்க்கதரிசி எல்லாம் கிடையாதுப்பா. தீர்க்கதரிசிகளுக்கெல்லாம் தீர்க்கதரிசி. பாருங்க, நல்லா கவனிங்க. ஒரு பக்கம் யோவானை குறிச்சு கேட்டா, நாம தீர்க்கதரிசி எல்லாம் கிடையாது, நான் ஒண்ணும் இல்லை. அதை நம்ம யோவான்ல நம்ம பார்க்கும்போது, நான் சிறுகவும் அவர் பெருகவும்ங்கிறார். தன்னை குறிச்சு தாழ்த்திக்கிறார் முழுக்க. ஆனா இயேசு கிறிஸ்து கிட்ட கேட்டா, அவர் சாதாரண ஆள் இல்லப்பா, பெரிய தீர்க்கதரிசி அப்படிங்கிறார். அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நம்மளை குறிச்சு நாம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம்? தேவன் நம்மளை குறிச்சு என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறாரு? நம்மளை குறிச்சு நம்ம ரொம்ப பெருசா நினைச்சு, இவனா என்னமோ ஓவரா பில்டப் பண்ணிட்டு இருக்கிறான், எனக்குத்தானே தெரியும் இவன் யாருன்னு சொல்லி அப்படின்னு தேவன் சொல்லிடுவாரா? இல்ல நம்ம ஒண்ணுமே இல்லைன்னு நினைக்க, தேவன் எல்லாருக்கிட்டையும் ஆள் சாதாரண ஆள் இல்லப்பா, நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல அப்படின்னு சொல்லிடுவாரா? இன்னொரு உதாரணம் பாருங்க. 100க்கு அதிபதிய பத்தி சொல்லியிருக்கு வேதம். லூக்கா 7:2 முதல். லூக்கா 7:2 முதல். அங்கே 100க்கு அதிபதியாகிய ஒருவனுக்கு பிரியமான வேலைக்காரன் வியாதிப்பட்டு மரண அவஸ்தையாய் இருந்தார். 100க்கு அதிபதி இருக்கிறாரு, அவருக்கு பிரியமான ஒரு வேலைக்காரர் இருக்கிறாரு, அவர் ரொம்ப மரண தருவாயில இருக்கிறாரு. அவன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட போது அவர் வந்து தன் வேலைக்காரனை குணமாக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொள்ளும்படி யூதருடைய மூப்பரை அவரிடத்தில் அனுப்பினார். அப்ப என்ன பண்றாரு? இயேசு கிறிஸ்து குணமாக்குவார்னு சொல்லி அவர் அனுப்புறாரு. அவர்கள் இயேசுவிடத்தில் வந்து அவரை கருத்தாய் வேண்டிக் கொண்டு, நீர் இந்த தயவு செய்கிறதற்கு அவன் பாத்திரனாய் இருக்கிறார். நல்ல கவனிக்க வேண்டிய விஷயம். யூதர்கள் 100க்கு அதிபதியை குறித்து என்ன சொல்றாங்க? நீங்க வந்து அவங்க வேலைக்காரனை சுகமாக்கலாம். ஏன் தெரியுங்களா? சுகமாக்குறதுக்கு இந்த 100க்கு அதிபதி என்னவா இருக்கிறாரு? தகுதி உள்ளவரா இருக்கிறாரு. இவர் பேருக்கு தான் 100க்கு அதிபதி. ஆனா நம்ம ஆளுங்க அவர் ஆண்டவருக்காக அப்படி பிரியமா நடக்கக்கூடியவர், பாத்திரவானாய் இருக்கிறான் அப்படிங்கிறாங்க. அவன் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான், நமக்கு ஒரு ஜெப ஆலயத்தையும் கட்டினான் என்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களுடனே கூட போனார். வீட்டுக்கு சமீபமான போது, இப்ப சொன்ன உடனே இயேசு கிறிஸ்து 100க்கு அதிபதி வீட்டுக்கு போறாரு. போகும்போது பாத்தீங்கன்னா 100க்கு அதிபதி சிநேகிதரை அனுப்பிச்சு ஒரு வார்த்தை சொல்றாரு. நல்லா கவனிங்க. 100க்கு அதிபதி தன் சிநேகிதரை நோக்கி, நீங்கள் அவரிடத்தில் போய், ஆண்டவரே, நீர் வருத்தப்பட வேண்டாம், நீர் என் வீட்டு வாசலுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. இவர் என்னன்னு சொல்றாருங்க? தன்னை யூதர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க? 100க்கு அதிபதியை பார்த்து இவரு பாத்திரவான்ங்கிறாங்க. ஆனா 100க்கு அதிபதி தன்னை குறிச்சு என்ன சொல்றாரு? நான் பாத்திரவானே இல்லைங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, இங்க நம்ம பார்க்கிறோம், சவுல் தன்னை குறித்து ஒரு சிந்தனை வச்சிருக்கிறாரு, தேவன் அவரை குறித்து ஒரு சிந்தனை வச்சிருக்காரு. அவரை இஸ்ரேல் மேலேயே ராஜாவாக்கணும்னு ஆசைப்படுறாரு. ஆனா சவுல் அப்படிப்பட்ட எண்ணமே இல்லாதவராக இருக்கிறார். அப்ப இதுல நமக்கு என்ன பாடம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நம்மளை குறித்து நாம் வைத்திருக்கிற நினைவுகள் என்ன, தேவன் வைத்திருக்கிற நினைவுகள் என்ன? நம்ம ரொம்ப பெருசா யோசிச்சுக்கிட்டு இருந்தோம்னா தேவனுடைய பார்வையில ஒண்ணு இல்லாம போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்ப எப்பவுமே நம்மை குறித்த ஒரு தாழ்மையான சிந்தனை உள்ளவர்களா நாம இருக்கணும். இப்ப 6வது நம்ம பார்த்துட்டோம், தன்னை பிரபலப்படுத்தி கொள்ளாத ஒரு மனிதனா அங்க சவுல் இருக்கிறார். இப்ப 7வது குணலட்சணம் சவுலுக்கிட்ட என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்ப சாமுவேல் சொன்ன மாதிரி வந்துடுறாரு. இப்ப சவுல ராஜாவா தேர்ந்தெடுக்கணும். ஆனா வந்த உடனே
பாருங்க கீசின் குமாரனாகிய சவுல் தான் ராஜா அப்படின்னு சொல்லிட்டாருன்னா சவுலுக்கிட்ட எவ்வளவு வாங்கின அப்படின்னு கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. எப்படி இத்தனை பேர் நாங்க ஜனங்கள் இருக்கும்போது எப்படி சவுலை மட்டும் நீ தேர்ந்தெடுத்த? இல்லப்பா தேவன் சொன்னார், அதை எப்படி நாங்க நம்புறது அப்படின்றாங்க இல்லைங்களா? ஏன்னா இஸ்ரேல் ஜனங்கள் நம்ப முடியாதுல்ல. நாங்க எப்படிங்க நம்புறது? அவரைத்தான் ராஜாவானு, யூதா கோத்திரத்துல தானே ராஜா வரணும், யாக்கோபு அன்னைக்கே சொல்லி இருக்கிறார்ல. அப்புறம் எப்படி நீங்க பென்யமீன் கோத்திரத்துல இருக்கிற சவுல ராஜாவை தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டாங்கன்னா என்ன பண்றது? அதனால இப்ப இஸ்ரேல் ஜனங்கள் முன்னாடி தேவன் தேர்ந்தெடுக்கிற மனுஷன் சவுல் தான்ங்கிறத என்ன பண்ணணும்? அவங்க முன்னாடி நிரூபிக்கணும். அதுக்கு சாமுவேல் ஒரு சில வேலைகள் செய்யறாரு. இப்ப வாசிங்க 10ஆம் அதிகாரம் 17 இருந்து. 1 சாமுவேல் 10:17 இருந்து. சாமுவேல் ஜனங்களை மிஸ்பாவிலே கர்த்தரிடத்தில் வரவழைத்து இஸ்ரேல் புத்திரரை நோக்கி, இஸ்ரேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் இஸ்ரேலை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி உங்களை எகிப்தியர் கைக்கும் உங்களை இறுக பிடித்த எல்லா ராஜ்யத்தாரின் கைக்கும் நீங்களாக்கி விட்டேன். அந்த ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்றாரு, நான் உங்களை எப்படியெல்லாம் எகிப்துல இருந்து கூட்டிகிட்டு வந்தேன், எகிப்தியர் கைக்கும் உங்களை இறுக பிடித்திருந்த எல்லா ராஜ்யத்தாரின் கைக்கும் நீங்களாக்கி விட்டேன். நீங்களோ உங்களுடைய எல்லா தீங்குகளுக்கும் நெருக்கங்களுக்கும் உங்களை நீங்களாக்கி ரட்சித்த உங்கள் தேவனை இந்நாளிலே புறக்கணித்து. ஏன்னா நியாயாதிபதிகள் ஆட்சி தேவனுடைய ஆட்சியா இருந்துச்சு. தேவன் தான் நியாயாதிபதிகளை செலக்ட் பண்ணுவாரு, ஆளுகை செய்ய வைப்பாரு. ஆனா இனி ராஜாக்களுடைய ஆட்சியில ராஜாக்களை யார் தேர்ந்தெடுக்க போறா? ஜனங்களே தான். ஜனங்களேனா ராஜாக்கள் அவங்களே குடும்பமா என்ன ஆகிட்டே வந்துருவாங்க, ராஜாக்களா வந்துருவாங்க. இப்ப நீங்க என்ன பண்ணிட்டீங்க? என்னுடைய ஆட்சியை தள்ளிட்டு ஒரு ராஜாவை எங்கள் மேல் ஏற்படுத்தும் என்று அவரிடத்தில் கேட்டுக்கொண்டீர்கள். இப்பொழுது கர்த்தருடைய சந்நிதியில் உங்கள் வம்சங்களின் படியையும் ஆயிரங்களான உங்கள் சேர்வைகளின் படியையும் வந்து நில்லுங்கள். எல்லா இஸ்ரேல் ஜனங்களையும் கூட்டி சேர்த்துட்டு சாமுவேல் இஸ்ரேலின் கோத்திரங்களை எல்லாம் சேர பண்ணின பின்பு பென்யமீன் கோத்திரத்தின் மேல் சீட்டு விழுந்தது. 12 கோத்திரத்துக்கு சீட் போடுறாரு. நீங்களே பாத்துக்கங்க, எல்லாரும் 12 கோத்திரத்துக்கு தான் சீட் போடுறேன். தேவன் எந்த கோத்திரத்தை முன்னெடுக்கிறாரோ அந்த கோத்திரம் தான் வரும். என்ன எதுவும் தப்பு சொல்லக்கூடாது. போட்டாச்சு. 12 கோத்திரத்துல எந்த கோத்திரம் வந்துருச்சு? பென்யமீன் கோத்திரம் வந்துருச்சு. இப்ப பென்யமீன் கோத்திரத்துல இருக்கிற வம்சங்களை சீட்டு போடுறாங்க. அவன் பென்யமீன் கோத்திரத்தை அதனுடைய குடும்பங்களின் படியே சேர பண்ணின பின்பு மாத்திரி குடும்பத்தின் மேலும் அதிலே கீசின் குமாரனாகிய சவுலின் மேலும் சீட்டு விழுந்தது. இப்ப சீட்டு யார் மேல கரெக்டா விழுந்துருச்சு? இப்ப சாமுவேலா செலக்ட் பண்ண மாதிரி இருக்காது, தேவனே செலக்ட் பண்ணதா அங்க ஆயிடும் இல்லைங்களா? இப்ப சீட்டு விழுந்துடுச்சு, சவுல் மேல சீட்டு விழுந்துடுச்சுப்பா, சவுலை கூப்பிடுங்க அப்படின்னா ஏற்கனவே சாமுவேல் சொல்லி வச்சுட்டாரு, நான் வருவேன், எல்லா இஸ்ரேல் ஜனங்கள் முன்னாடி உன்னை ராஜாவாக்குவேன்னு சொல்லி. நம்மளுக்கு அப்படி சொல்லி இருந்தா என்ன பண்ணுவோம்னு சொன்னேன்? நேரா போயிட்டு இருக்கிறதுலே சூப்பர். ஏன்னா அன்னைக்கு தானே ராஜா வாக்க போறோம். இப்ப மத்த நாள் நம்ம போடுற ட்ரெஸ்ஸுக்கும் சபை கூடுகைக்கு வரும்போது ட்ரெஸ் போடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குங்களா இல்லையா? சரி, ஒரு மேரேஜுக்கு போகும்போதும் நம்ம வீட்டுல இருக்கும் போதும் போடுற ட்ரெஸ்ஸுக்கு வித்தியாசம் இருக்கா இல்லைங்களா? ஏன்? 4 பேர் முன்னாடி எப்படி இருக்கணும்? ஒரு வித்தியாசம், கொஞ்சம் பாக்குறதுக்கு கொஞ்சம் லட்சணமா இருக்கணும். அதானே நம்மளுடைய தோற்றத்தினுடைய இது. இப்ப இவரை ராஜாவாக்க போறாருன்னு ஏற்கனவே சொல்லி வச்சாச்சு. இப்ப இவர் வர்றாருன்னா எப்படி வந்திருக்கணும்? ஃபுல் ட்ரெஸ் சூப்பரா போட்டு மினுமினுக்க ட்ரெஸ்ஸை போட்டுட்டு எல்லா தள்ளு, அந்த ஃபர்ஸ்ட் சேர்ல ஒரு சேரை காலி பண்ணி வை, நான் தான் அங்க உட்காரணும்னு சொல்லியிருக்கணும். ஆனா இப்ப ராஜாவை தேர்ந்தெடுத்தாச்சு, சீட்டும் போட்டாச்சு, ராஜா செலக்ட் ஆயிட்டாரு. ராஜாவை எங்கன்னு தேடுனா கீழே மீதிய வாசிங்க. அவனை தேடின போது அவன் அகப்படவில்லை. ராஜாவை தேடுறாங்க, ராஜா ஆளை காணாம். ஏன் சொல்லுங்க? என்ன ராஜாவா தேர்ந்தெடுத்துட கூடாது சாமி அப்படின்னு சொல்லி இவர் என்ன இருக்கிறாரு, எங்கேயோ போய் ஒளிஞ்சிட்டாரு. கீழே வசனம் வாசிங்க. அவன் இனி இங்கு வருவானா என்று அவர்கள் திரும்ப கர்த்தரிடத்தில் விசாரித்த போது, கர்த்தரிடத்துல விசாரிச்சு ராஜாவை தேர்ந்தெடுத்தாச்சு, ராஜாவை காணா. ஆண்டவரே ராஜாவை காணா, இங்க வருவானா அப்படின்னு விசாரிச்சா இப்ப ஆண்டவர் சொல்றாரு, இதோ அவன் தளவாடங்களிலே இருக்கிற இடத்திலே ஒளிந்து கொண்டு இருக்கிறான். எங்க என்ன பிடிச்சி ராஜாவை ஆக்கிடுவாங்களோன்னு பயந்து, அதாவது தளவாடங்கிறதுக்கு ராணுவ தளவாடங்கள்னு சொல்றாங்க, இன்னொன்னு இந்த கோதுமை மணிகள் அடுக்கி வைக்கிற இடம் குடவுன்னு சொல்றாங்க, நமக்கு சரியா தெரியல. ஆக மொத்தத்துல ஏதோ ஒரு குடவுன்ல போய் ஆளு என்ன ஆயிட்டாரு, பதுங்கிட்டாரு. பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு மேன்மையான நிலைமை வருதுன்னு தெரிஞ்ச உடனே அதை விரும்பாம என்னை விட்டா போதும்பான்னு சொல்லி ஒளியக்கூடியவராக இருந்திருக்கிறாருங்க கீசின் குமாரனாகிய சவுல்.
அப்ப இங்க இவர்கிட்ட பார்க்கிற அருமையான ஒரு குணலட்சணம், தனக்கு ஒரு மேன்மை பதவி வேணும்னு சொல்லி விரும்பல, தன்னை மறைத்து கொண்ட ஒரு மனிதனா இங்க சவுல் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப இதுல நமக்கு என்ன பாடங்கும் போது, இன்னைக்கு அநேகர் முதன்மை ஸ்தானத்தை தேடுவாங்க. ஆனா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு தேவனுடைய பிள்ளை அப்படி இருக்கக்கூடாது. எப்படி சவுல் தன்னை ஒரு மறைத்து கொண்ட ஒரு மனிதனா இருந்தாரோ, அதுபோல நாம நம்மளை மறைத்து கொள்ளக்கூடியவங்களா இருக்கணும். ஒரு கூடுகையோ ஒரு குடும்பமோ ஒரு விசேஷமோ அதுல நம்மளுடைய பெயர் பெருசா இருக்கணும், நம்மளுடைய பேர் பிரஸ்தாபம் பெருசா இருக்கணும்னு நினைச்சோம்னா தேவன் அதை விரும்ப மாட்டார். ஆனா தேவனே நம்மளை மகிமைப்படுத்துறாருங்கிறது ஓகே. ஆனா நம்மளை நாமளே மகிமைப்படுத்திக்கணும்னு நினைச்சோம்னா இது நம்ம மாம்ச பலகீனத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு குணம். நம்மளை பிரபலப்படுத்தணும். இன்னைக்கு உலகத்துல நீங்க பாத்தீங்கன்னா பத்திரிகை அடிச்சுட்டாங்கன்னா, கல்யாண பத்திரிகை எடுத்த உடனே முன்னாடி பாக்குறாங்களோ இல்லையா சொந்தக்காரங்க, எங்க பாப்பாங்க தெரியுங்களா? பின்னாடி பக்கத்துல அந்த தாய் மாமன்ல நம்ம பேர் போட்டிருக்கானா போடல, நான் அந்த மேரேஜுக்கே வரமாட்டேன். ஏன்? பேர் பிரஸ்தாபம். பொதுவாகவே இன்னைக்கு உலகத்துல பாத்தீங்கன்னா இது ரொம்ப நிறைஞ்சு போய் கிடக்கு. ஆனா ஒரு தேவனுடைய பிள்ளைகளினுடைய வாழ்க்கையில இந்த ஒரு சுபாவம் இருக்கக்கூடாது. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா அன்புக்குரிய சகோதரர்களே, சவுலுக்கிட்ட பார்க்கிற காரியம், இதுக்கப்புறம் ஒரு ராஜாவாக்கிட்டாங்க. ராஜாவாக்கின உடனே ஒரு குரூப்பே எழும்பி, பெனியமீன் கோத்திரத்துல 12 கோத்திரத்துல மோசமான பெனியமீன் கோத்திரம், அதுல கீஸ் குமாரன் சவுலா, இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது, அவரையெல்லாம் நம்ம ராஜாவா நினைச்சு கூட பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் என்ன தெரியுங்களா ஆயிடுச்சு, சவுலுக்கு விரோதமா பேச ஆரம்பிச்சிருச்சு. 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 26-27. சவுலும் கிபியாவில் இருக்கிற தன் வீட்டுக்கு போனான். ராணுவத்தில் தேவன் எவர்கள் மனதை ஏவினாரோ அவர்களும் அவனோடு கூட போனார்கள். ஒரு குரூப் சவுல ராஜாவா தேர்ந்தெடுத்துக்கிட்டு அவரோட கூட போயிட்டாங்க. ஆனாலும் பேலியாளின் மக்கள், இவனா நம்மை ரட்சிக்க போகிறவன் என்று சொல்லி அவனுக்கு காணிக்கையை கொண்டு வராமல் அவனை அசட்டை பண்ணினார்கள். அவனோ காது கேளாதவன் போல இருந்தான். மூஞ்சுக்கு முன்னாடியே பேசுறாங்க, இவனெல்லாம் ராஜாவா? அதெல்லாம் நாங்க இவனையெல்லாம் ராஜாவா ஏத்துக்க முடியாது, அதெல்லாம் வேற யாரையாவது பாத்துக்க சொல்லுங்க, இவன்லாம் எங்களுக்கு ராஜாவா இருக்கிறதுக்கு தகுதியே கிடையாது. மூஞ்சுக்கு முன்னாடி பேசுறாங்க. சவுல் என்ன தெரியுங்களா பண்ணாரு? என்னமோ பேசிட்டு போங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு காது கேளாதவர் போல இருந்தாருங்களாம். என்ன ஒரு அருமையான குணலட்சணம் பாருங்க. தீமையை, அங்க ஒரு தீமை நடக்குது, அதை சகிக்கக்கூடிய ஒரு மனிதனாக இருந்தார். இதுல நமக்கு என்ன பாடம்னா, நம்மளும் நிறைய நேரங்களில் எப்படி தெரியுங்களா இருக்கணும்? இப்படிப்பட்ட குணம் உள்ளவங்களா இருக்கணும். எல்லாத்தையும் காது கொடுத்து கேட்டோம்னு வைங்களே, நம்ம எல்லாத்தையும் செய்யவே முடியாதுங்க. வீட்டுல ஒரு சில நேரங்கள்ல சண்டைகள் வரும்போது கிச்சன்ல ஒரு சில சவுண்டுகள் வரத்தான் செய்யும். என்ன சவுண்டு வரும்? பாத்திர சவுண்டு வரத்தான் செய்யும். அந்த நேரத்தில் நம்ம எப்படி இருக்கணும்? காது கேளாதவர்கள் போலத்தான் இருக்கணும். சரிங்களா? ஒரு சில நேரங்களில் மோசமான வார்த்தைகள் ஏதாவது மரியாதை குறைவா வந்துடுச்சுன்னு வைங்க, வராதுன்னு நினைக்கிறேன் தேவ பிள்ளைகள் இல்லைங்களா நம்ம. ஆனா அப்படி வந்துச்சுன்னு வைங்க, எப்படி இருந்துடணும்? பேசுற எல்லாத்துக்கும் காது கொடுத்தோம்னா நிறைய பிரச்சனைகள்ல நம்ம என்ன பண்ண வேண்டியதாயிடும்? சிக்கிக்கொள்ள வேண்டியதா வந்துடும். சவுலுக்கிட்ட பார்க்கிற அருமையான 8வது குணலட்சணம், காது கேளாதவர் போல, தன்னை குறித்து தவறான வார்த்தைகள் வரும்போது காது கேளாதவர் போல இருந்தார். கடைசி அவர்கிட்ட பார்க்கிற அருமையான குணலட்சணம் 1 சாமுவேல் 11:12-13. அப்பொழுது ஜனங்கள் சாமுவேலை நோக்கி, சவுலா நமக்கு ராஜாவாக இருக்க போகிறவன் என்று சொன்னவர்கள் யார்? அந்த மனுஷரை நாங்கள் கொன்று போடும்படிக்கு ஒப்பு கொடுங்கள் என்றார்கள். இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்ப சவுல் ராஜாவா நியமிக்கப்பட்டிருக்கிறாரு. ஆனா இவர் ராஜாங்கிறத நிரூபிக்கணும். அதுக்கு என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இவங்க தேசத்துல இருக்கிறாங்க ஒரு குரூப், யாபேசின் மனுஷர்னு சொல்லி. இப்ப இந்த யாபேசின் மனுஷர்கிட்ட அம்மோனியர் போய் என்ன பண்றாங்கன்னா, நாங்க உங்க மேல யுத்தத்துக்கு வரவங்கிறாங்க. அவங்க இல்லைங்க எங்களை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி, நீங்க அந்த 11ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்து அந்த வசனங்கள்லாம் இருக்கு. ஏன்னா இப்ப அதெல்லாம் வச்சோம்னா நேரம் தாசி ஆயிடும். இப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்களை விட்டுருங்கிறாங்க. ஆனா அவங்க ரொம்ப என்ன பண்றாங்கன்னா, அந்த என்ன சொல்ற வர்றாங்கன்னா, அந்த வசனம் வேணா நீங்க வாசிருங்க. 1 சாமுவேல் 11:1வது வசனம் வாசிங்க.
அக்காலத்திலே நாகாஸ் என்னும் அம்மோனியன் வந்து கீலேயாத்தில் இருக்கிற யாபேஷை முற்றுகை போட்டான். அப்பொழுது யாபேஷின் மனுஷர் எல்லாரும் நாகாசை நோக்கி எங்களோட உடன்படிக்கை பண்ணும், அப்பொழுது உண்மை சேவிப்போம் என்றார்கள். எங்களோட உடன்படிக்கை பண்ணுங்க, நாங்க உங்க கூட யுத்தத்துக்குலாம் வரல, நாங்க உங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு இருக்கிறோம்னு சொல்லும் போது அந்த நாகாஸ் என்ன சொல்றாருன்னா, ஒவ்வொருவருடைய வலது கண்ணையும் பிடுங்கி இதனாலே இஸ்ரேல் எல்லாவற்றின் மேலும் நிந்தையை வரப்பண்ணுவதே நான் உங்கள் செய்யும் உடன்படிக்கைங்கிறார். வலது கண்ணை எல்லாம் பிடுங்கி கொடுங்கிறார். அப்ப இந்த ஜனங்கள் என்ன பண்றாங்கன்னா புலம்பிக்கிட்டு அழுதுகிட்டு போறாங்க, ஐயோ எங்களை காப்பாத்த ஒரு ராஜா இல்லையேன்னு. அப்ப சவுல் அங்க ராஜாவா ஆயிருக்கிறார், ராஜாவா அவர் என்ன ஆகலைன்னா ஸ்தானத்தை அவர் இது பண்ணல. இப்ப சவுல் அதை கேட்ட உடனே தேவனுடைய ஆவி வருது, கண்ணு கூட்டிய மாடையா இதையோ ரெண்டா பிளக்கிறார். சரிங்களா? பாருங்க 5வது வசனம். இதோ சவுல் மாடுகளின் பின்னாலே வயலில் இருந்து வந்து ஜனங்கள் அழுகிற முகாந்திரம் என்ன என்று கேட்டான். யாபேஷின் மனுஷர் சொல்லிய செய்திகளை அவனுக்கு தெரிவித்தார்கள். சவுல் இந்த செய்திகளை கேட்டவுடனே தேவனுடைய ஆவி அவன் மேல் இறங்கினதினாலே அவன் மிகவும் கோபம் உண்டவனாகி ஓரினை மாட்டை பிடித்து துண்டித்து அந்த ஸ்தானாதிபதிகள் கையிலே கொடுத்து இஸ்ரேலின் நாடுகளுக்கெல்லாம் அனுப்பி சவுலின் பின்னாலேயும் சாமுவேலின் பின்னாலேயும் புறப்படாதவன் எவனோ அவனுடைய மாடுகளுக்கு இப்படியே செய்யப்படும் என்று சொல்லி அனுப்பினான். ஒரு மிகப்பெரிய காரியம் செய்யறாரு. எல்லாரும் சேர்ந்துட்டாங்க. யுத்தத்துல என்ன பண்ணிட்டாருன்னா சவுல் வந்து ஜெயிச்சிட்டாரு. சவுல் ஜெயிச்ச பின்னாடி தான் அவர் ராஜாவே அங்கீகரிக்கிறாங்க. ஐயோ இவர் கூட தேவன் இருக்கிறாரியா, இவர் ராஜா தான் அப்படின்னு அங்கீகரிச்ச உடனே ஒரு குரூப் சொல்லுது, அன்னைக்கு சாமுவேல் அபிஷேகம் பண்ணினப்ப ஒரு குரூப் இவரையெல்லாம் ராஜாவா ஏத்துக்க முடியாதுன்னு சொன்னாங்கல்ல, அந்த குரூப்பை பிடிச்சி கொன்னுருவோமா அப்படிங்கிறாங்க. ஆமா அவனுங்களை ஃபர்ஸ்ட் கொல்லுங்க அப்படின்னு நானா இருந்தா சொல்லியிருப்பேன். ஆனா சவுல் என்ன தெரியுங்களா சொல்றாரு? வாசிங்க 1 சாமுவேல் 11:13. அதற்கு சவுல், இன்றைய தினம் ஒருவரும் கொல்லப்படல் ஆகாது, இன்று கர்த்தர் இஸ்ரேலுக்கு ரட்சிப்பை அருளினார் என்றார். பாருங்க என்ன ஒரு அருமையான குலச்சனம். சே யாரையும் கொல்லாதீங்க, இன்னைக்கு ஜெயம் எடுத்திருக்கிறோம், இன்னைக்கு நம்ம கொண்டாட வேண்டிய ஒரு நேரம், யாரையும் கொல்லக்கூடாது. ஒரு பழி வாங்குகிற எண்ணம் சவுலுக்குள்ள இல்ல அப்படின்னு கூட பாக்குறோம். அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதுதான் நம்ம சவுல தேவன் ஏன் ராஜாவா தேர்ந்தெடுத்தார். அப்படி அவர்கிட்ட என்ன அப்படி ஒரு நல்ல குணலட்சணம் இருந்துருச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, நம்ம கண்ணுக்கு முன்னாடி வந்து நிக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா அவரை குறிச்சு தவறான குணம் தான் வந்து நிற்கும். ஆனா இவர்கிட்டையும் இருக்குது நம்ம பார்த்த வகையில 9 குணலட்சணம், இன்னும் கூட நிறைய குணலட்சணங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்ப தந்தையை கனம் பண்ண ஒரு மனுஷன், தகப்பனுடைய சந்தோஷத்தை விரும்பின ஒரு மனுஷன், வேலைக்காரருடைய வார்த்தையை கூட கனம் பண்ணவர், ஊழியக்காரரை கனம் பண்ணணும்னு நினைச்சாரு, தாழ்மையுள்ள ஒரு மனிதனாக இருந்தாரு, தன்னை குறித்து அதிகம் வெளிப்படுத்தாத ஒரு மகனாக இருந்தாரு, தன்னை மறைத்து கொண்ட பதவி வரும்போது தன்னை மறைத்து கொண்ட ஒரு மனுஷனாக இருந்தாரு, தன்னை அசட்டை பண்ணும்போது காது கேட்காதவர் போல இருந்தாரு, மற்றவர்களை மன்னிக்கிற குணம் உள்ளவரா கூட அவர் இருந்தாரு. இதுதான் தேவன் பார்த்தாரு, இந்த சவுலை நான் ராஜாவாக்கணும். ஒரு வசனம் எடுத்து நீங்க வாசிங்க. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 17வது வசனம். 1 சாமுவேல் 15:17. அப்பொழுது சாமுவேல், நீர் உம்முடைய பார்வைக்கு சிறியவராய் இருந்த போது அல்லவோ இஸ்ரேல் கோத்திரங்களுக்கு தலைவரானீர், கர்த்தர் உம்மை இஸ்ரேல் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணுவித்தாரே. இதுதான் அந்த பாடத்தினுடைய முக்கிய கருப்பொருள். ஏன் 12 கோத்திரம் இருக்கும்போது, அதுல யூதா கோத்திரத்தை தேவன் அப்ப விட்டுட்டார் அப்படின்னாலும் 11 கோத்திரம் இருக்கும்போது, ஏன் அந்த 11 கோத்திரத்துல பெனியமீன் கோத்திரத்துல இருக்கிற கீசின் குமாரனாகிய சவுல தேவன் ராஜாவா தேர்ந்தெடுத்தாருங்கும் போது, அன்னைக்கு தேவன் பார்த்ததிலேயே தன்னுடைய பார்வைக்கு சிறியவராய் இருந்தது யாருங்க? இந்த சவுல். அதனாலதான் அவரை ராஜாவா தேர்ந்தெடுத்தார். ஆனா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ராஜாவா தேர்ந்தெடுத்த பின்னாடி அவருடைய குணம் என்ன ஆயிடுச்சுங்க? அப்படியே மாறிடுச்சுங்க. அதான் நமக்கு எச்சரிக்கை. அப்பாவை கனம் பண்ண மனுஷன், தகப்பனை கனம் பண்ண மனுஷன் பரம தகப்பனை என்ன பண்ணிட்டாரு? துக்கப்படுத்த ஆரம்பிச்சிட்டாரு. ஆண்டவர் சொல்றாரு, சவுலை ராஜாவாக்கினது எனக்கு வேதனையாக இருக்கிறது, மனஸ்தாபமாக இருக்குதுங்கிறாரு. தகப்பனை துக்கப்படுத்த ஆரம்பிச்சிட்டாரு. வேலைக்காரரை கனம் பண்ண ஒரு மனுஷன் தனக்கு கீழே இருந்த தாவீத கொன்னே தீரணும்னு சொல்லி என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? சுத்திரவரா மாறிட்டாரு. தேவ மனுஷனை கனம் பண்ணணும்னு நினைச்சவரு லேவியர்கள் எல்லாத்தையும் என்ன தெரியுங்களா பண்ணாரு? கொலை பண்ணக்கூடியவரா மாறிட்டாரு. பெருமை நிறைஞ்சவரா, பொறாம நிறைஞ்சவரா மாறிட்டாரு.
பதவியை தக்க வைக்கிறதுக்கு, பதவியின உடனே ஓடி ஒளிஞ்சவரு இப்ப அந்த பதவியை தக்க வைக்கிறதுக்கு பெரும்பாடு படக்கூடியவரா மாறிட்டாரு. மகளை கொடுத்து பார்க்கறாரு, மகனையே கொண்டுடலாமான்னு யோசிக்கிறாரு, மகன் மேலேயே ஈட்டியை விட்டு எறிகிறாரு. அந்த அளவுக்கு பதவியை காப்பாற்றணுங்கிற ஒரு கெட்ட ஒரு சுபாவம் உள்ளவரா அங்க மாறிட்டாரு. காது யாராவது கேவலமா பேசின காது என்ன ஆகல? ராஜாவா ஆகிறதுக்கு முன்னாடி கேட்கல. ராஜாவா ஆன பின்னாடி லைட்டா ஏதாவது சொன்னா கூட என்ன தெரியுங்களா ஆச்சு? இங்க இருந்துகிட்டு காது அங்க போயிடுச்சு. அப்படி போச்சா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வசனம் எடுத்து வாசிங்க. 1 சாமுவேல் 18:7. அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று முறைமுறையாக பாடினார்கள். பாருங்க, பெரிய இறைச்சல், அங்க பெரிய டான்ஸ், ஆட்டம் பாட்டம் கேட்டுக்கிட்டு இருக்கு. இவர் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிறாரு. ஆனா பாட்டை உன்னிப்பா கவனிக்க, என்ன அப்படி பாடுறாங்க அப்படின்னு பார்த்தா, பாடும்போது என்னன்னு பாடிட்டாங்க? தாவீது கொன்னது 10,000, சவுல் கொன்னது வெறும் 1000ங்கிற மாதிரி பாடிட்டாங்க. உடனே அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமா இருந்தது. ஏன் விசனமாச்சு? காது நல்லா கேட்க ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் காரணம். நல்லா கேட்டாரா, யார பத்தி என்ன பேசுறீங்க, எனக்கு கீழே இருக்கிறவனை தூக்கி என்ன அமுத்த பாக்குறீங்களா? அதுதான் அவருடைய விழுகைக்கு முக்கியமான காரணம் ஆயிடுச்சு. பழி வாங்க பாருங்க, அன்னைக்கு மன்னிச்சவரு பழி வாங்கக்கூடிய உணர்ச்சி உள்ளவரா மாறிட்டாரு. அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவரா, பரிசுத்த ஆவி போய் அசுத்தாவி வரக்கூடிய மனுஷனா அவர் மாறிட்டாரு. அருமையான குணலட்சணம், 9 குணலட்சணம். அதுக்கு அப்படியே என்ன ஆயிட்டாருன்னா ராஜாவான பின்னாடி மாறிட்டாரு. சகோதரர்கள் சொல்லும்போது நாம ரொம்ப கவனிக்க வேண்டியது, இந்த சத்தியத்துக்குள்ள வந்த பின்னாடி ரொம்ப கவனிக்க வேண்டியது எதை தெரியுங்களா? நம்முடைய குணத்தை தானம். என் குணம் இப்ப எந்த அளவுக்கு மாறி இருக்கு, எந்த அளவுக்கு என்னுடைய சுபாவம் மாறி இருக்குது. இந்த சத்தியத்துக்குள்ள வந்துட்டேன், நல்லா ஜெபம் பண்றேன், நிறைய ஊழியம் செய்யறேன், ஆனா என் சுபாவத்துல நடந்த மாற்றம் என்ன? ரொம்ப கவனிக்க வேண்டியது இந்த சுபாவம் தானா. ஏன்னா மற்றதெல்லாம் நல்லா இருந்துருமா, சுபாவம் ரொம்ப மோசமா போயிடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ரொம்ப எச்சரிப்பா இல்லை அப்படின்னா, அதை நம்ம ஆரம்பத்துல பார்த்தோம், எல்லா விழிப்போடும் உன் இருதயத்தை என்ன பண்ண காவல் செய். ரொம்ப கவனமா இல்லைன்னா இந்த அழைப்பை நாம இழந்துடுறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்கு. அப்ப நாமளும் அபிஷேகம் பெற்றிருக்கிறோம், நம்மளையும் இன்னைக்கு ராஜாக்களா ஆசாரியர்களா தேவன் அபிஷேகம் பண்ணி இருக்கிறாரு. நாம இன்னைக்கும் மற்றவங்க பார்வையில ராஜாக்கள் தான். எப்படி சவுல் தேவனுடைய பார்வையில ராஜாவா இல்லாம போன பின்னாடியும் அவர் எப்படித்தான் இருந்தாரு? சாகர வரைக்கும் ராஜாவா தான் இருந்தாரு. ஆனா தேவனுடைய பார்வையில நான் இவனை புறக்கணித்தேன், அவரை புறக்கணிச்சிருந்தார். ஆனா மற்றவங்க பார்வையில அவர் ராஜாவா தான் இருந்தார். அதே மாதிரி இன்னைக்கு மற்றவங்க பார்வையில நம்ம சகோதர சகோதரிகளா ஊழியம் செய்யக்கூடியவங்களா இருந்துடலாம். ஆனா தேவன் புறக்கணிச்சிருந்தார்னா எவ்வளவு பெரிய துக்கம். அதுக்கு எல்லாரும் நம்மளை புறக்கணிச்சு தேவன் நம்ம கூட இருந்துட்டார்னா அது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் இல்லைங்களா? அப்ப இதை நம்ம நினைவில் கொண்டு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை தொடர்ந்து தேவனுக்கு பிரியமாய் ஓடுவதற்கு தேவன் தாமே நம்ம ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. பொறுமையோடு கேட்ட உங்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக. இப்படிப்பட்டதான வாய்ப்பை கொடுத்த பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் அருமையான சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆம்.